ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு ஒரு சூப்பரான சைனீஸ் மூவியாக தான் பார்க்க போகிறோம். அதாவது 3 brothers வந்து ஒன் லிட்டில் கேர்ளை லவ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி கான்செப்ட்டில் ஒரு மூவியை பார்க்க போகிறோம். சேனலுக்கு என்ன புதுசாக வரீங்கன்னா ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு லைக் மட்டும் போட்டு வச்சுங்க. மூவியோட ஸ்டார்டிங்லேயே ஒருத்தர் வந்து நம்ம ஹீரோனை பார்த்து இன்னும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் வென்ஷின்ற மாதிரி நம்ம ஹீரோனை பார்த்து சொல்லிட்டு இருக்கான். இவன் பேர் காங்கு. நம்ம ஹீரோனை லவ் தான் பண்ணியிருப்பான். நம்ம ஹீரோனுக்கு அவ்வளோ ஏதோ சொத்துலாம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவளே ஒரு அடாப்டட் சைல்டு தான் ஜியாங் ஃபேமிலியில் அப்படின்னு தெரிஞ்சோன்னே ஹீரோனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு போயிட்டு இருக்கான். ஹீரோன்னு சொல்கிறாங்க, ஏன்டா நியாயமாத்திட்டு போகிறேன் நில்லுன்னு சொல்கிறாங்க. நிக்காம போயிட்டே இருக்கவோ ஹீரோன் உடனே ஓடி போயிட்டு அவன் கையை பிடிச்சி, ஏன்டா காங்க என்னை விட்டுட்டு போற, நீ தானே எனக்கு ப்ரப்போஸ் பண்ணு, அதுக்கப்புறம் தானே இதெல்லாம் நடந்துச்சு, ஏன் எப்படி பண்ணுறேன்னு கேட்டா அவன் சொல்கிறான், இதுக்கு மேலே என்னால் அவன் கூட இருக்க முடியாது. என்ன பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்க, ஆனால் அவன்கிட்ட ஒன்றுமே உருப்படியாக கிடையாது, உனக்குன்னு எதுவுமே இல்லை, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நானும் ஒன்றும் இல்லாதவனை தான் இருக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இந்த கல்யாணம் நடக்காதுன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோயின் வென்ஷியும் போகாதடான்னு சொல்லிட்டு கீழே தவழ்ந்துக்கிட்டே அழுகிறா. அழுதவ வந்து ஏன்டா என்னை விட்டு போற அப்படின்னு மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது அங்கே கட் பண்ணா ஷென்ன்ற ஒருத்தர் தான் காட்டுறாங்க. இவர் வந்து ஷென் குரூப்போட பிரசிடென்ட். இந்த கம்பெனி வந்து பெய்ஜிங்கில் ரொம்ப பெரிய கம்பெனி. அவர்கிட்ட வந்து அவரோட அசிஸ்டன்ட் வந்து, பாஸ் வென்ஷியோட மேரேஜ் வந்து நின்றுச்சாமா அப்படின்னு சொல்லும் போது அந்த ஷென்னுமே வந்து அப்படியான்ற மாதிரி ஷாக் ஆகிட்டு கிளம்ப ரெடி ஆகிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் ஒரு ஆக்டர் தான் காட்டுறாங்க. இவன் பேர் வந்து லீ. இவனுக்குமே யாரோ வந்து வென்ஷியோட மேரேஜ் நின்றுச்சுன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுறாங்களா. அவனும் ஒரு பக்கம் கிளம்பிட்டு இருக்கான். லாஸ்ட்டாக ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் வந்து மிலிட்ரி அகாடமி ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காரு. இவர் ஒரு மிலிட்ரி மேன் தான். இவர் பேர் வந்து யூ. இவருக்குமே கால் பண்ணி வென்ஷியோட மேரேஜ் நின்றுடுச்சு அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ண 3 பேருமே வந்து கார் எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறாங்க நம்ம ஹீரோனை பார்க்கறதுக்காக. 3 பேருமே அண்ணன் தம்பிங்க தான். இவங்க 3 பேருமே நம்ம ஹீரோனை லவ் பண்ணிட்டு இருக்காங்க ஒன் சைடா. ஆனால் நம்ம ஹீரோனுக்கே தெரியாது. நம்ம ஹீரோன் ஒரு பக்கம் அழுதுட்டு இருந்திருப்பார்ல, இந்த மாதிரி காங் விட்டுட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருந்தவ திடீர்னு கண்ணை தொலைச்சிட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறா. ஏன்னா அந்த காங்கன்றவன் வேற ஒரு பொண்ணு கூட அஃபேர்ல இருக்கான்றது ஹீரோனுக்கு தெரியும். அங்கே இருக்கவங்களாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோனை பாவமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. பாவம் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்காம விட்டுட்டு போயிட்டானே, இந்த பொண்ணுக்கு இனிமேல் யார் இருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஹீரோன் எந்திரிச்சவ இவங்க பேசுறதுலாம் பார்த்துட்டு இருக்கா. அப்போ திடீர்னு ஒருத்த வந்துட்டு நம்ம ஹீரோன் கிட்ட வந்துட்டு, வென்ஷி நான் பார்த்துட்டு தான் இருந்தேன், உன்னை விட்டுட்டு போயிட்டான்ல அவ, நீ கவலைப்படாத, உன்னை நான் இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ வந்து கல்யாணம் ஆகிட்டு தான் இன்னைக்கு வீட்டுக்கு போக போற, என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஒருத்தன் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். திடீர்னு நம்ம ஹீரோன் வந்து, ஹீரோனும் அட போய் தொலை யார் நீ அப்படின்ற மாதிரி தள்ளி விட்டுட்டு இருக்கா. அங்கே இருக்க யாருமே நம்ம ஹீரோனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணவே இல்லை. நம்ம ஹீரோன் தான் என்ன வீடு, நீ யாரு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், எனக்கு எந்த கல்யாணமும் வேணாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஆனால் அவன் வந்து விடவே மாட்டான். நம்ம ஹீரோனை தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்போ 3 பேர் வந்து, நீ எப்படி அவளை தொடுவேன் நானும் தான் பார்க்குறேன் அப்படின்னு நம்ம சொல்ல 3 அண்ணன் தம்பிங்களாம் வந்துடுறாங்க. அதான் ஷென்னு, லீ, யூ 3 பேருமே வந்துட்டு அவள் என்னோட ஆள் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வந்துட்டு இருக்க. அங்கே இருக்கவங்களாம் பார்த்து ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. இந்த 3 பேர் இவ்வளோ பெரிய ஆள், இந்த பிரதர்ஸ் 3 பேர்கிட்ட யாருன்னா மாட்டினாங்கன்னு அவள் தான் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கா. அப்போ அங்கே இருந்திருப்பான்ல, யாரா நீங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். இவன் வந்து சின்ன ஆள் போல, அதனால இவனுக்கு இவங்க 3 பேர் தெரியல. அப்போ மிலிட்ரி மேன் யூ இருக்கார்ல, அவன் கையை மடக்கி விட்டுட்டு யாரை பார்த்து கை நீட்டி பேசுறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு 4 அடியை போட்டு அவனை அங்கேருந்து துரத்தி விட்டுடுறாரு. நம்ம ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துட்டு இவங்க யாரா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி பார்த்து நீங்களாம் யாருன்ற மாதிரி கேட்க அடுத்த நிமிஷமே 3 பேர் முட்டி போட்டுக்கிறானுங்க. முட்டி போட்டு வரும்போது கையில் டைமண்ட் ரிங் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க போல. ஹீரோயின் கல்யாணம் நின்றுடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே வந்து உட்காந்துட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கின்ற மாதிரி 3 பேர் ஒரே நேரத்தை சொல்ல ஹீரோனுக்கு இதை பார்த்துட்டு சிரிப்பு தான் வருது. உடனே ஆமாம் அவங்க 3 பேருக்கு என்ன தெரியுமா, முதல்ல யார் நீங்கள் இப்படிலாம் சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது முதல்ல ஷென் சொல்கிறாரு, அது எப்படி தெரியாமா, சின்ன வயசில் உனக்காக நான் மரம்லாம் ஏறி ஃப்ரூட்ஸ்லாம் பறித்து கொடுத்துருக்கேன் தெரியுமான்னு இவர் ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாரு. ஆக்டர் பையன் இருப்பான்ல அந்த லீ, அவன் வந்து நான் உனக்கு வந்து இரேசர்லாம் கொடுத்துருக்கேன் ஸ்கூல் படிக்கும்போது சின்ன வயசில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். யூ ஒரு பக்கம் என்ன சொல்கிறாருன்னா, என்னோட உயிரை நீ ஒரு வாட்டி காப்பாற்றிருக்க, அதனால நான் உனக்காகவே வாழணும்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு 3 பேர் ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாங்க. இது என்னன்றது போக போக தான் தெரியும். இப்படி 3 பேர் பேசிக்கிட்டு 3 பேருமே அடிச்சுக்கிறானுங்க. எனக்கு தான் வென்ஷி வேணும்னு சொல்லிட்டு இதுலேயே 3 பேர் பிரதர்ஸ் வேறு. அப்போ நம்ம ஹீரோன் இதெல்லாம் பார்த்துட்டு, ஆமாம் எதுக்காக இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, நீங்கள் எதுவும் சொல்கிறீங்க ஆனால் எனக்கு எதுவுமே ஞாபகம் வர மாட்டேங்குது, சரி கொஞ்சம் சண்டை போடாமல் இருக்கீங்களான்ற மாதிரி ஹீரோன் கத்திட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் நான் போறேன்ற மாதிரி கிளம்பும் போது அப்போ 3 பேருமே வென்ஷன் இல்லை எங்கே போகிற அப்படின்னு கேட்கும்போது ஹீரோன் சொல்கிறா, பழி வாங்க வேணாமா, ஒருத்தனை அதுக்காக தானே கலட்டியை விட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா அவன் மேரேஜ் வேணான்னு சொல்லிட்டு ஒருத்தன் போயிருப்பான்ல அந்த ஷென்னு, அவன் யாரு கூட இருக்கானா குவின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கூட அஃபேர்ல இருந்திருப்பான். இந்த பொண்ணு ஆக்சுவலி நம்ம ஹீரோனோட தங்கச்சி தான், சொந்த தங்கச்சி, கூட பிறந்த தங்கச்சி கிடையாது. நம்ம ஹீரோன் அவங்க ஃபேமிலியில் அடாப்டட் சைல்டு. இவன் வந்து உண்மையாக பிறந்து வந்த ஃபேமிலி இல்லை. அப்போ திடீர்னு பார்த்தா இவங்க 2 பேரோட ரூம்குள்ள மீடியாக்காரங்களாம் கேமரா மைக்கோட உள்ள போயிட்டாங்க. அப்போ அந்த டைம்ல நம்ம ஹீரோன் உள்ள போயிட்டு, டேய் சீட்டிங் ஃபெலோ, நீ தானே என்ன சீட் பண்ணியிருக்க, அதனால தான் கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு போனியா, இதுக்காக ஏன் மேலே பழி போடுற, நான் எதுவும் இல்லாதவா அதான் கல்யாணம் பண்ணிக்கலன்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருக்கும் தெரிய போகுது நீ தான் சீட் பண்ணியிருக்க, உன் மானத்தை வாங்காமல் விட மாட்டேன்னு சொல்ல அவன் உடனே ஹீரோனை தள்ளி விட்டு, போ
உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. ஆமாம், நான் குயினை தான் லவ் பண்ணுறேன், அது மட்டும் இல்லாமல் உன் தங்கச்சி அவள் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக வேற இருக்க தெரியுமா என்னால், அவளை தான் நான் கல்யாணமாக பண்ணிக்க போகிறேன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோனுக்கு வருத்தமாக தான் இருக்குது. அப்போ அந்த குயினுமே சிரிச்சிட்டு இருக்கா. நம்ம ஹீரோனை வந்து இந்த காங் தள்ளி விட்டு பேசும்போது நம்ம ஹீரோன் வந்து அதெல்லாம் பார்த்துட்டு, நீ இப்படி பண்ணுவேன் நான் நினச்சி கூட பார்க்கல, இனிமேல் எனக்கு நீ தேவையில்லை, நீ இப்படியே போ, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆனால் உன்னை பழி வாங்காமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோன் வந்து ஐ ஹேட் யூ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அங்கே இருக்க மீடியா பீப்புள்ஸ்லாம் இவங்க பண்ணுற வேலையை எல்லாத்தையும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. ஹீரோன் வெளியே போனவங்க மீடியா பீப்புள்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. நல்லா கரெக்டாக வந்து வீடியோ பிடிச்சிங்களா, அதை ரெக்கார்ட் பண்ணதில் என்கிட்ட கொடுத்துருங்க, இன்டர்நெட்டில் போட்டு அவனை அசிங்கப்படுத்த போகிறேன், என்னை சீட் பண்ணான்றது எல்லாருக்கும் தெரியணும், அப்போ தான் அவனை பற்றி எல்லாரும் தப்பாக பேசுவாங்கன்ற மாதிரி ஹீரோன் சொல்லிட்டு இருக்கா. அவங்களுமே வந்து ஹீரோனுக்கு ரெக்கார்ட் பண்ணதை வந்து பென்ட்ரைவில் போட்டு கொடுத்துட்றாங்க. ஹீரோனுக்கு அதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. இதுக்காக தான்டா கல்யாணத்தில் வந்து எல்லோரும் முன்னாடி நான் சிம்பத்தி ஏன் மேலே வர மாதிரி கிரியேட் பண்ணேன், இப்போ எல்லோரும் முன்னாடி நீ தான் என்ன சீட் பண்ணுன்ற மாதிரி எல்லாத்தையும் நான் வெளியே ப்ரூஃபை விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கா. அங்கே கட் பண்ணால் என்ன ஆகுதுன்னா ஒரு தாத்தாவை காட்டுறாங்க. இந்த கிராண்ட்பா யாருன்னா ஒரு பேர் வந்து வென்ஷன்னு, அந்த வென் ஃபேமிலிக்கே பெரிய ஹெட் மாதிரி. வென் ஃபேமிலின்றது ஒரு பெரிய ஃபேமிலி தான். அந்த தாத்தா வந்து ஒரு ஹோட்டலுக்கு தான் இப்போ போயிட்டு இருக்காரு. போகும்போது இந்த பெய்ஜிங்க்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு தான் வந்திருப்பாரு. அப்போ அவரோட அசிஸ்டண்ட்டை பார்த்து கேட்குறாரு, நான் என்ன கண்டுபிடிச்சிங்களா, என் பேத்தி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி காணாமல் போனா, இன்னுமே கண்டுபிடிக்கல, அவளோட இன்ஃபர்மேஷன் எதுனா தெரிஞ்சுதான்னு கேட்க அசிஸ்டன்ட் சொல்கிறாரு, ஆமாம் சார், அவங்க இந்த ஊரில் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயின் இருக்கால, அவள் இந்த ஹோட்டலில் தான் இருந்திருப்பா, அதான் அஃபேர் வச்சுருந்துருப்பான்ல, அவனை பிடிச்சி காட்டி கொடுத்துட்டு இப்போ வெளியே வந்துட்டு இருக்கும்போது தாத்தா இவளை பார்த்தோன்னே நன் மாதிரியே இருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோனுக்கு இது காதலை கேட்குது. ஐயோ யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த தாத்தாவோட பொண்ணு, அதாவது ஹீரோனோட உண்மையான அம்மா வந்து நம்ம ஹீரோயின் மாதிரியே தான் இருப்பாங்க. அதனால தான் தாத்தா வந்து ஹீரோனை பார்த்தோன்னே இவ தான் நானா அப்படின்ற மாதிரி பார்த்து கூப்பிட ஹீரோயின் வந்து என்ன தாத்தா என்ன எதனா கூப்பிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, பேர் கேட்கல கூப்பிட்டீங்களான்னு மட்டும் கேட்குறா. அப்போ தாத்தா சொல்கிறாரு, இல்லைம்மா உன் பர்ஸ் வந்து கீழே விழுந்துருச்சா, அதை சொல்கிறதுக்கு தான் அவனை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அந்த பர்ஸ் எடுத்துக்கிட்டு தேங்க்யூன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. அப்போ தாத்தா உடனே அசிஸ்டண்ட்டை பார்த்து, இவளை பார்க்கறதுக்கு அப்படியே என் பொண்ணு மாதிரியே இருக்கா, இவ தான் நானா இருப்பாளோ ஒரு வேலை அப்படின்ற மாதிரி தாத்தா வந்து ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் அசிஸ்டன்ட் கிட்ட என் பேத்தியை சீக்கிரம் கண்டுபிடி இந்த ஊரில் எங்கே இருக்கான்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோயின் வந்து வீட்டுக்கு போயிருப்பாளா, வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மா அப்பாவை பார்த்து பேச போகிறோம். அவங்க அம்மா அப்பா வந்து ஹீரோனை எடுத்து வளர்த்தவங்க தான், பெற்றவங்க கிடையாது. அப்போ அவங்க அப்பா வந்து உடனே வந்து ஹீரோயின் கணத்தில் அறிஞ்சு விட்டுட்டு, என்ன காரியம் பண்ணியிருக்க, குயின் வந்து காங் கூட ஒன்றா ஸ்டே பண்ணிட்டு இருக்கும் போது நீ ப்ரெஸ் ஆளுங்களை உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்திருக்க, என் பொண்ணு மானத்தை வாங்கணும் நீ பார்த்துட்டு இருக்கியா, உனக்கு அறிவே இல்லையா, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க, உன்னை வளர்த்ததுக்கு எங்களுக்கு நல்லா கொடுத்தப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ காட்டி காட்டி பேசிட்டு இருக்காரு அந்த குயினை. அந்த குயின் நடிச்சிட்டு இருக்கா, இவ தான் காரணமே எல்லா பிரச்சனைக்கும். அப்போ இந்த குயினோட அப்பெல்லாம் நம்ம ஹீரோனை ஓவரா பேசிட்டு இருக்க. உடனே குயினோட அம்மா வந்துக்கிட்டு, நீ இனிமே வந்து எங்கள் வீட்டில் இருக்கக்கூடாது, என் பொண்ணு மானத்தை வாங்கினவே நீ என்னதான் நாங்கள் உன்னை வளர்த்துருந்தாலும் இனிமேல் உனக்கும் எங்கள் ஃபேமிலிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு கண்ணத்துலேயே ஒரு அறையை அரைஞ்சு விட்டுட்டு இங்கேருந்து ஒழுங்கா வெளியே போயிடு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. வெளியே இருக்க பாடி கார்ட்ஸ்லாம் கூப்பிட்டு இந்த பொண்ணை வெளியே இழுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோனும் நீங்கள் ரொம்ப ஓவரா போறீங்கன்னு சொல்லும் போது இந்த குயின் ஓவரா பேசிட்டு இருக்கா. வெளியே போடின்னு சொல்லிட்டு தள்ளி விடும் போது ஹீரோன் கழுத்துலேருந்து ஒரு ஜேட் $10 வந்து கீழே விழுந்துடுது. அப்போ ஹீரோனுமே கீழே விழுந்துடுறாங்களா. அப்போ ஹீரோனை பார்த்து இந்த குயின்லாம் சிரிச்சுட்டே இருக்காளா. அந்த டைமில் 3 பிரதர்ஸும் ஹீரோனோட வீடு எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சி கரெக்டாக வந்து நின்றுறானுங்க. அப்போது ஹீரோனோட அப்பா வந்து இவங்க 3 பேரா, இவங்க 3 பேர் யாரை கூட்டிகிட்டு வந்து எங்கள் வீட்டில் நிற்க வச்சிருக்கா அப்படின்னு கேட்கும்போது இவங்க 3 பேருமே யாருன்றத அங்கே எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்களா. அப்போ அவங்களும் வந்து ஹீரோனை தூக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனை வந்து என்ன பேசுறதுன்னு தெரியாமல் சோகமாக நின்றுட்டு இருக்காளா. அப்போ அந்த லீ, யூ, ஷென்னு 3 பேருமே அவங்க எவ்வளோ பெரிய ஆள், அவங்க பேரெல்லாம் சொன்னதுக்கப்புறம் தான் ஹீரோனோட அப்பாவுக்கு இவங்க எவ்வளோ பெரிய ஆளுன்னே தெரியுது. உடனே அவங்களும் இவ்வளோ பெரிய ஆள் கூட எப்படி இந்த வென்ஷி தொடர்பு வச்சிருக்கா, இவங்களுக்கு எப்படி தெரியுன்ற மாதிரி நம்ம ஹீரோனோட அம்மா, அதாவது வளர்த்த அம்மா கிட்ட இது எல்லாமே வளர்த்த அப்பா சொல்லிட்டு இருக்காரு. அப்போ இவங்களாம் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுட்டு இருக்கும் போது அப்போ லீ ஒன்னே, நீங்கள் எதுக்காக என்னோட ஆளை வந்து இப்படி அடிச்சிங்க, இதுக்காக உங்களுக்காக நான் தண்டனையை கொடுத்தே தீருவேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது அப்போ அங்கே இருக்க நம்ம ஹீரோனோட அம்மா, அதாவது குயினோட அம்மானே சொல்லிக்கலாம், அவங்க உடனே வந்து இல்லை நாங்கள் இதை தப்பாலாம் பண்ணல, என்னோட இந்த பொண்ணு வந்து என்னோட உண்மையான பொண்ணை புள்ளி பண்ணிட்டா, அதனால நாங்கள் வந்து அவளை அடித்தோம், இதில் என்ன தப்பு இருக்குது, இது ஃபேமிலி மேட்டர் தானே சொல்லும் போது நம்ம ஹீரோயின் வேகமாக போயிட்டு குயின் கணத்துலேயே அறிஞ்சு விட்டுட்டு, பண்ண தப்பெல்லாம் நீ, ஆனால் பழியெல்லாம் நான் ஏற்றுக்கணுமா அப்படின்னு நம்ம சொல்லும் போது இந்த குயின் ஓவராக பேசுகிறா. என்ன தைரியம் தான் என் கண்ணிலே அடிப்பா, உனக்கு அவ்வளோ திமிராயிடுச்சாடி, நான் நினச்சா உனக்கு என்ன வேணா பண்ணலான்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் இன்னொரு அறையை அந்த குயின் கணத்தில் அறிஞ்சு
விடுறாளா, அப்போ வந்து இந்த குயினோட அப்பா வந்து குயினை பிடிச்சி அவன் யாருன்னு தெரியாமல் ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்கா, அவன் 3 பேர் கூட்டிகிட்டு வந்து நிற்க வச்சிருக்க பாரு, அவங்க யாருன்னு உனக்கு தெரியும்ல, சைலண்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொந்த பொண்ணை இப்போ வந்து நம்ம ஹீரோயின் முன்னாடி அடிக்கிறாரு. நம்ம ஹீரோயின் இதை பார்த்துட்டு நல்லா வாங்கிட்டு அப்படின்ற மாதிரி தான் இருக்கா. உடனே ஹீரோயினும், இதுக்கு மேலே நான் சொல்கிறேன், எனக்கு நீங்கள் தேவையில்லை, நீங்கள் என்ன தேவையில்லைன்னு சொல்கிறது, எனக்கு நீங்கள் எங்கள் அப்பா அம்மாவே கிடையாது, அதனால் உங்களை நான் மதிக்க போகிறதும் கிடையாது, உங்கள் வீட்டில் இனிமேல் நான் இருக்க போகிறதும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் இந்த வீட்டை விட்டு நான் போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. ஒரு பக்கம் அந்த தாத்தாவை தான் காட்டுறாங்க. தாத்தா வந்து என் பேத்தியை பற்றின இன்ஃபர்மேஷன் தெரியணும்னு உட்காந்துட்டு இருப்பார்ல, தாத்தாவோட அசிஸ்டண்ட்டும் முதல்ல பெய்ஜிங்கில் தான் இருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ அந்த அசிஸ்டண்ட் வந்துட்டு அந்த வீட்டையும் கண்டுபிடிச்சிட்டோம், ஜியாங் ஃபேமிலியில் தான் உங்கள் பேத்தி இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட தாத்தா ஒன்னே சரி அப்போ அந்த ஜியாங் ஃபேமிலியை நான் உடனே போய் பார்க்கணும், என் பேத்தி நான் பார்க்கணும், கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லிட்டு தாத்தா வந்து நம்ம ஹீரோனை பார்க்க கிளம்பிட்டு இருக்காரு. அதாவது குயினோட வீட்டுக்கு. அந்த வீட்டில் தான் நம்ம ஹீரோயின் இப்போ இல்லை, ஆனால் ஹீரோனோட ஜேட் பெண்டன்ட் இப்போ அங்கே தானே விழுந்திருக்கோம், அதை வந்து எடுத்துக்கிட்டு இந்த ஜேட் பெண்டன்ட் தான் அவட்ட உண்மையாகவே ஒழுங்காக அழகாக இருந்துச்சு, இப்போ நான் அதை எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ குயினோட அம்மாவும் போட்டுக்கோ யார் கேட்க போகிறான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு அந்த வீட்டுக்கு நிறைய கூட வருது. என்னென்னா அந்த தாத்தா தான் வந்துட்டு இருப்பாரு நம்ம ஹீரோனை பார்க்கறதுக்காக, அதாவது அவரோட பேத்தியை பார்க்கறதுக்காக வந்துட்டு இருப்பாரு. வந்தவர் என் பேத்தி எங்க, என் பேத்தி நான் இந்த ஃபேமிலியில் தானே இருக்கான்னு சொன்னாங்க, என் பேத்தி எங்கன்னு சொல்லும் போது குயினோட அப்பா ஒன்னே நீங்கள் யாருன்னு முதல்ல சொல்லுங்க அப்படின்னு நம்ம சொல்லும் போது அங்கே இருக்க அசிஸ்டன்ட்லாம் இவர் யாருன்னு தெரியுமா, இவர் பேர் தான் வென் ஃபேமிலியோட ஓனர் அப்படின்னு நம்ம சொல்லும் போது தாத்தா யாருன்னு தெரிஞ்சோடனே அவரே ஷோக் ஆகிட்டாரு. அப்போ தாத்தாவோ என் பேத்தி நான் இங்கே தான் இருக்கான்னு கேள்விப்பட்டேன், அவள் எங்கன்னு தேடி தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது தாத்தா வந்து இந்த குயின் காலத்தில் அந்த ஜேட் பெண்டன்ட் இருக்கிறத பார்த்துடுறாரு. பார்த்த உடனே இந்த பெண்டன்ட்டை பார்த்தோன்னே நீ தான் என் தொலைஞ்சு போன பேத்தி, நீ தான் என்னோட கிராண்ட் டாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறாரு. உன்னை தொலைச்சிட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டமா அப்படின்னு நம்ம சொல்ல அப்போ இவளுக்கு புரிஞ்சுடுது இந்த ஜேட் பெண்டன்ட் நம்ம ஹீரோயின் தானே, அப்போ ஹீரோயின் வந்து இவ்வளோ பெரிய ஃபேமிலி சேர்ந்தவளா, அவளோட பிளேஸை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே தாத்தாவை கட்டி பிடிச்சி தாத்தா உங்களுக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு இவன் நடிக்க ஆரம்பிச்சிடுறா. நம்ம ஹீரோயின் பிளேஸை எடுத்துக்க வந்து முடிவு பண்ணிடுறா. அதுக்கப்புறம் கரெக்டாக அந்த டைமுக்கு நம்ம ஹீரோயின் அந்த வீட்டுக்கு வராங்க. வந்தவங்க என்னோட ஜேட் பெண்டன்ட்டை காணும், அதை நான் தேடி தான் வந்தேன் அப்படின்னு நம்ம சொல்லும் போது தாத்தாக்கு அது சரியாக கேட்கல. தாத்தா வந்து குயின் கிட்ட தானே பேசிட்டு இருந்திருப்பாரு. அப்போ குயினோட அம்மா ஒன்னே எனது உன் செயின் எதுவும் இல்லை, இந்த வீட்டை விட்டு நீ போகிறேன்னு தானே சொன்னேன், ஒழுங்காக இங்கேருந்து போ, எங்கள் வீட்டுக்கு வராதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது தாத்தா அதுக்கப்புறம் தான் ஹீரோனை நோட் பண்ணுறாரு. ஹீரோனை பார்த்தோன்னே இந்த ஹோட்டலில் பார்த்த பொண்ணு மணி இருக்கு, இவ தானே நான் மாதிரி இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு நீ அப்படின்ற மாதிரி கேட்க உடனே அங்கே இருக்க குயினோட அப்பாவும் இவெல்லாம் வந்து ஒன்றுத்துக்கு உதவாதவ, வேஸ்டானவ, தப்பானவ, 3 பேர் கூட ஒரே நேரத்தில் இருக்கிறவ அப்படின்ற மாதிரி தப்பாக சொல்லி என் ஃபேமிலி விட்டு வீட்டை விட்டு போடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை திட்டிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோனை பிடிச்சி வெளியே தள்ளி விடுறாங்க. இதுக்கு மேலே இந்த வீட்டுக்கு வராத, எதையும் தேடி உனக்கும் எங்கள் வீட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிடுறாங்க. தாத்தாவும் இதெல்லாம் பார்க்குறாரு, ஆனால் எதுவும் சொல்ல முடியல, ஏன்னா ஹீரோனை பற்றி எல்லாரும் தப்பாக பேசிட்டு இருக்காங்கல்ல. ஹீரோனும் அதுக்கப்புறம் அங்கேருந்து போயிடுறாளா. அப்போ குயினோட அப்பா அம்மா வந்து நம்ம பொண்ணோட வாழ்க்கை நல்லா அமைனியும், அந்த வெண்ணோட ஃபேமிலியில் நம்ம பொண்ணு தான் போயிட்டு இனிமேல் வந்து ஹெட் மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்த நிமிஷம் பார்த்தா நம்ம ஹீரோயின் இப்போ தனியாக தானே இருக்காங்க, அவங்க ஜாபை பார்க்கணும்ல, அதனால வென் ஃபேமிலிலே வந்து வென் குரூப்பில் ஒரு ஜாப் வந்து அவங்க போட்டிருப்பாங்க போல, அந்த ஜாப்ல செலக்ட் ஆயிருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஜாப்புக்கு ஒர்க் பண்ண போயிட்டு இருக்காங்க. ஹீரோயின் முன்னாடி ஒரு கார் வந்து நிற்குது. அதுலேருந்து இறங்குறது யாருன்னு பார்த்தா அந்த குயின்னு தான். அதான் வென் ஃபேமிலியில் இவ தான் இப்போ ஓனருன்ற மாதிரி தெரிஞ்சிட்டு இருக்கால, அதை தாத்தாக்கு பேத்தின்னு சொல்லிட்டு, அதனால அந்த கம்பெனிலே வந்து ஒர்க் பண்ணுறேன்னு வந்து நின்றுட்டு இருக்கா. ஹீரோயின் முன்னாடி நிற்கிறத பார்த்துடுறா. பார்த்த உடனே வென்ஷி இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க நீ, உனக்கு என்ன இங்கே வேலை அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோயின் சொல்கிறாங்க எனக்கு எங்கே வேணால் போகலாம், ஏன்னா எனக்கு ஃப்ரீடம் இருக்குது, எனக்கு நீ தான் ஃப்ரீடம் கொடுக்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாதுன்னு சொல்லும் போது அவரோட நீ ஹீரோயின் கிட்ட வந்துட்டு ஆனால் இந்த கம்பெனியே எங்கள் தாத்தா தானே, நான் எங்கள் தாத்தாக்காக இப்போ வேலை செய்ய வந்திருக்கேன், நான் நினச்சா உன்னை வந்து இந்த வேலையை விட்டு தூக்கலான்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் ஒன்னே நான் எந்த தப்புமே பண்ணல, என்னன்னு சொல்லி என்னை வேலையை விட்டு தூக்குவேன், நான் எதனா தப்பு பண்ணியிருந்தா தான் உன்னால் என்னை வேலையை விட்டு தூக்க முடியும், எந்த தப்பும் பண்ணாத என்ன உன்னால் வேலையை விட்டு தூக்க முடியும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பாட்டுக்கு ஸ்ட்ரெயிட் அவளோட ஒர்க்கை பார்க்க போயிடுறா. நம்ம ஹீரோயின் எந்த இடத்துல வேலை செய்கிறாளோ அதே இடத்துல இந்த குயின்னும் போய் உட்காந்துட்டு இருக்கா. ஏன்னா நம்ம ஹீரோயின் வந்து எப்படியோ டார்ச்சர் பண்ணணும், வச்சு டார்ச்சர் பண்ணணும் சொல்லிட்டு, அதனால ஹீரோயின் முன்னாடி போய் உட்காந்துட்டு இருக்காளா. அப்போ அவளோட தண்ணி வந்து காலி ஆயிடுது, கப்பில் இல்லை. அப்போ பக்கத்தில் இருக்க அவளோட ஃப்ரெண்ட்ஸை பார்த்து இந்தாங்க இதில் கொஞ்சம் தண்ணி பிடிச்சி விட சொல்லு, அவளை அனுப்பிச்சி விட சொல்லு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்க அந்த ஃப்ரெண்ட்ஸும் நம்ம ஹீரோனை பார்த்து வென்ஷி மேடம்க்கு தண்ணி தாக்க எடுக்குதான், தண்ணி கொண்டு வான்னு சொல்ல ஹீரோன்னு சொல்கிறாங்க ஏன் அவங்களுக்கு கை இல்லையா, கை இருந்தால் போய் எடுத்து குடிக்க சொல்லு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா நான் இங்கே வேலை பார்க்க தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு நம்ம ஹீரோன்கிட்டே வந்து கப்பை கொடுத்து சொல்கிறது கேளு, நம்ம கம்பெனிக்கு இனிமேல் ஃப்யூச்சரில் ஓனர் ஆக போகிறவங்க, போய் தண்ணி கொண்டு வா அப்படின்னு நம்ம சொல்லி மிரட்டிட்டு இருக்கா. ஹீரோனும் சரி போய் எடுத்து வந்து தொலைறேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி கொண்டு வராளா. கொண்டு வந்து இந்தா தண்ணி குடி அப்படின்னு சொல்லிட்டு குயின் முன்னாடி வைக்க அந்த குயின் அந்த தண்ணி எடுத்து குடிக்க போகும்போது ஹீரோயின் வந்து அந்த தண்ணி எடுத்து அவள் மூக்கில் தெளிச்சு விட்டுடுறா. அந்த கப்பில் அவள் மூஞ்சில் போய் இடிச்சுக்குது. அப்போ இவ்வளோ என்ன தைரியம் தான் என் மேலே தள்ளி விட்டுருப்பேன்னு கேட்க ஹீரோயின் சொல்கிறாங்க ஏன்
தண்ணி உன்னால போய் எடுத்துக்க முடியாதா? உனக்கு என்ன வேலைக்காரியா இருக்கவா? நான் இங்கே வேலை செய்ய வந்திருக்கேன், என்னையும் நீ வேலை விட்ற, அதனால தான் என்ன தண்ணி கொண்டு வர சொன்னால் எப்படி இருக்கும்னு காமிச்சேன்னு சொல்லும்போது அவள் உடனே கோவத்தில் வந்து என்ன தைரியம் வந்து என்கிட்ட இப்படி பேசுன்னு சொல்லிட்டு அந்த கப்பை வச்சு லைட்டாக நம்ம ஹீரோனோட தலையில் இடிச்சு விட்டுடுறா. நம்ம ஹீரோனால எதுவும் பண்ண முடியல, ஏன்னா கம்பெனிக்கு ஓனர்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு இருக்கல. இப்போ வேறு இடத்துல நம்ம ஹீரோனுக்கு வேலையும் இல்லை, அதனால ஹீரோன் சைலண்ட்டாக விட்டுடுறா. என்னன்னு பார்த்தா ஹீரோன் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பா, பேண்டேஜ்லாம் போடுறதுக்கு கிளம்பிட்டு இருக்கா. ஒரு பக்கம் பாட்டி தான் காட்டுறாங்க. இந்த வென்சன் இருக்கார்ல, அந்த தாத்தாவோட ஒய்ஃப் தான் இந்த பாட்டி. இந்த பாட்டிக்கு வந்து உடல்நிலை சரியில்லை, ஓகேவா, உடம்பு சரியில்லை, அப்பப்போ மறந்துடுவாங்க. அவங்க வீட்டில் வந்து சுற்றிட்டு இருக்கும் போது இந்த குயின் வந்து நான் தான் உங்கள் பேத்தின்னு போய் நிற்க, பாட்டி வந்து நீ வந்து என்னன்னு நினைக்க கிடையாது, ஒருமாப்போ என் பேத்தின்னு சொல்லாதுன்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுடுறாங்க. தாத்தா இதை பார்த்துட்டு அப்போ வந்து இந்த குயின் கிட்ட போயிட்டு, குயின் நீ தப்பாக நினச்சிக்காதம்மா, பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, அப்பப்போ எல்லாத்தையும் மறந்துடுவாங்க, சீக்கிரமே பாட்டிக்கு நீ தான் அவளோட பேத்தின்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாட்டியை ட்ரீட்மெண்ட் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. ஹீரோன்னு அதே டைமில் வந்து ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு வந்துட்டு இருப்பாங்களா. பாட்டி வந்து எதார்த்தமாக நம்ம ஹீரோனை பார்த்துட்டு என்னோட பொண்ணு மாதிரியே இருக்கா, அப்போ இவ தான் என்னோட பேத்தி, நீ தான் நேனன் என் பேத்தின்னு சொல்ல ஹீரோன்னு சொல்கிறாங்க, பாட்டி நீங்கள் யாரையோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட வந்து பேசுகிறீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது பாட்டி உடனே அவங்களோட பொண்ணோட ஃபோட்டோவை காட்டுறாங்க. பாத்தியா இதுதான் உன்னோட உண்மையான அம்மான்னு சொல்ல ஹீரோனுக்கு அந்த ஃபோட்டோவை பற்றினே ஷாக்கு. இவங்க என்னடா என்ன மாதிரி இருக்காங்க, உண்மையாகவே அப்போ இவங்க தான் என் அம்மாவா, அப்போ இவங்க தான் என் பாட்டியா அப்படின்னு நினச்சிட்டு இருக்க. பாட்டியும் சொல்கிறாங்க, பாத்தியா இவ தான் உன்னோட உண்மையான அம்மா, நீ தான் என் பேத்தி நேன்னு சொல்ல அப்போ ஹீரோனுக்கு எமோஷனல் ஆகிடுது. யாருமே இல்லை எனக்காக சொந்தம் அப்படின்னு நினைக்கும் போது பாட்டி வந்து இப்படி ஃபோட்டோலாம் காமிச்சு பேசும்போது ஹீரோனுக்கு எப்படி இருக்கும். அப்போ பாட்டியை வந்து கடைசியாக என் பேத்தி என்னை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்லிட்டு இருக்க. ஹீரோனை கட்டி பிடிச்சிட்டு பாட்டி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எனக்காக இப்படி ஒரு பாட்டி இருக்காங்கன்னு தெரிஞ்சோடனே நான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு அங்கேயே பாட்டியும் பேத்தியும் அழுதுட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க ட்ரீட்மெண்ட் போகலான்னு பார்த்துட்டு இருக்கும்போது இதெல்லாம் வந்து பாட்டியை வந்து ட்ரீட்மெண்ட் கூட்டிட்டு வந்திருப்பால வீட்டு மேடு, அவள் இதெல்லாம் பார்த்துட்டு இவ குவின்னுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பா போல. குவின்னுக்கு கால் பண்ணி, மேடம் இங்கே வந்து வென்ஷின்னு ஒருத்தங்க பாட்டியை கட்டி பிடிச்சிட்டு பாட்டின்னு சொல்லிட்டு இருக்காங்க, பாட்டி அவங்கள பேத்தின்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த குவின் கிளம்பி வந்துட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் பாட்டியை கூட்டிட்டு போயிட்டு பிளட் டெஸ்ட்ல எடுத்து பார்க்குறா, ரெண்டு பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் இருக்கான்னு பார்த்தா ரெண்டு பேருக்குள்ளேயும் பிளட் ரிலேஷன்ஷிப் இருக்கு. குவின் அங்கே வேகமாக வந்துட்டு இருக்கா. ஹீரோனை பார்த்தோன்னே வந்தவ ஹீரோனை பார்த்து, என்னடி எங்கள் பாட்டியை மயக்கத்தியா, பாட்டியை பார்த்து நீ தான் பேத்தின்னு சொல்லிட்டு பாட்டியோட சொத்தை ஆட்டையை போட வந்துட்டியான்னு சொல்லிட்டு ஹீரோனை பார்த்து கத்திக்கிட்டே இருக்கா. நம்ம ஹீரோன் சொல்கிறாங்க, ஏய் என்ன ஓரா பேசிகிட்டு இருக்க, அவங்க என்னோட பாட்டி, நான் தான் வந்து தொலைஞ்சு போன அவங்களோட பேத்தி அப்படின்னு நம்ம சொல்லும் போது இந்த குயின் ஓரா பேசுகிறா. இல்லை நீ போய் சொல்கிற, என் பாட்டிக்கு வந்து வயசாயிடுச்சு, அவங்களுக்கு நோய் இருக்குது, எல்லாத்தையும் அப்பப்போ மறந்துடுவாங்க, அதை யூஸ் பண்ணிட்டு நீ ஓரா பண்ணுறேன்னு சொல்லும் போது தப்பாக பேசிடுறா ஹீரோயினை. இது பாட்டிக்கோ வந்துடுது. அப்போ உடனே வந்து இந்த குயினோட கண்ணத்துலேயே அரைஞ்சு விட்டுட்டு, என்ன தைரியம் தான் ஏன் முன்னாடி என் பேத்தியை தப்பாக பேசுவ, அவ்வளோ தைரியமா உனக்கு, உன்னை சும்மா விட மாட்டேன் கொண்டுடுவேன் சொல்லிட்டு இன்னொரு வாட்டி நீ அப்படி பேசினான்னு சொல்லிட்டு அடிக்கும் போது நம்ம ஹீரோனிக்கு அதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. கொஞ்சம் நேரத்தையும் தாத்தாங்க வந்துடுறாரு. வந்துட்டு என்ன நடக்குறீங்க, என்னாச்சுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியை பார்த்தும் கேட்க, அது மட்டும் இல்லாமல் குயினை பார்த்து என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து இந்த குயின் வந்து தாத்தா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறா, தாத்தா பாட்டிக்கு இருக்கிற நோயை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டா அந்த வென்ஷி அவதான் உங்கள் பேத்தின்னு சொல்லிட்டு எல்லாரையும் நம்ப வச்சுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோனை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க. நம்ம ஹீரோன்னு சொல்கிறாங்க, இல்லை கிராண்ட்பா நான் சொல்கிறத கேளுங்க, நான் தான் உண்மையாகவே உங்கள் தொலைஞ்சு போயின பேத்தி, அவள் போய் சொல்லிட்டு இருக்கா, என்கிட்ட வந்து ப்ரூஃப் இருக்குது, பாட்டிக்கும் எனக்கு பிளட் ரிலேஷன் இருக்குன்னு டெஸ்ட் எடுத்து பார்த்ததுல இருக்குன்னு ரிசல்ட் வந்திருக்கு, நீங்களே பாருங்கன்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட கொடுத்துட்டு இருக்கா. அப்போ தான் நீங்கள் நம்புவீங்கன்னு சொல்லி கொடுக்க, அப்போ அந்த தாத்தாவும் வாங்கி பார்க்குறாரு. பார்த்தா ஆமான்ற மாதிரி போட்டிருக்கு. இது தாத்தாக்கே குழப்பமாக இருக்குது. அப்போ யார் என்னோட உண்மையான பேத்தி, நான் யார் எனக்கு ஒன்றும் புரியலையே, இந்த ரிசல்ட் எல்லாம் பார்த்து என்ன பண்ணுறதுன்னு நினச்சிட்டு இருக்கும்போது இந்த குயின் ஒன்னே, தாத்தா அவள் பொய் சொல்கிறா, அவள் ஃபேக்காக ரெடி பண்ணியிருக்கா, சொத்துக்காக அவள் என்ன வேணா பண்ணுவா தாத்தா அப்படின்னு நம்ம சொல்ல இருன்னு சொல்கிறாங்க. சரி கிராண்ட்பா நீங்கள் நம்பலனா இப்போ உங்கள் முன்னாடியே வந்து ஒரு டெஸ்ட் எடுத்து பார்த்தலாம், எங்கள் ரெண்டு பேருக்கும் யார் எந்த உண்மை சொல்கிறாங்க தெரிஞ்சிடல அப்படின்னு சொல்ல, தாத்தாவும் நல்ல ஐடியாவாக இருக்கேன்னு சொல்லிட்டு டாக்டரை வந்து முன்னாடி கூப்பிட்டு அப்போ பாட்டிக்கு பிளட் டெஸ்ட்டு, இந்த ரெண்டு பொண்ணுங்க குயின்னு நம்ம ஹீரோயின் எல்லாருக்கும் சேர்த்து அந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்துடுறாங்களா. அந்த டாக்டரும் எல்லா சாம்பிளையும் கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டு நான் போய் ரிசல்ட்டை கொஞ்சம் நேரத்தில் கொண்டுட்டு வந்தேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. ஹீரோயினும் உண்மை தெரிஞ்சிடும், எனக்கு சொந்தம் கிடச்சிட்டு போச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து உண்மையை நினச்சி வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. அப்போ தாத்தா உடனே அந்த ரிசல்ட்டை பார்த்த உடனே, ஏய் போய் சொல்லிட்டு இருக்கடி நீ, ஏன்னா டாக்டர் வந்து ரிசல்ட் கொடுத்துருப்பார். பார்த்த உடனே அதில் வந்து நம்ம ஹீரோயின் வந்து எந்த தொடர்பும் இல்லைன்ற மாதிரி வந்திருக்கு. அதுக்கு மாறாக குயின் தான் வந்து எல்லா தொடர்பும் இருக்குது, ரிலேஷன்ஷிப் இருக்குன்ற மாதிரி வந்து தாத்தா பார்த்தோன்னே ஹீரோயின் போய் சொல்கிறான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி போட, அப்போ ஹீரோயின் வந்து இல்லை அவள் போய் சொல்கிறா, இந்த குயின் வந்து டாக்டரை வந்து ஏதோ சொல்லி இது மாதிரி மாற்றி கொடுக்க வச்சுட்டா, நான் சொல்கிறத உண்மைன்னு சொல்லும் போது பாட்டியுமே நம்ம ஹீரோனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அவள் சொல்கிறது கொஞ்சம் நம்புங்க, அவள் தான் நம்ம பேத்தின்ற மாதிரி தாத்தா கிட்ட சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் தாத்தா வந்து இவளை இழுத்துட்டு போங்க, இவள் ஒரு பொய்க்காரி, ஃபேமிலியில் தொல்லை பண்ண வந்திருக்கான்னு சொல்லிட்டு
அங்கே இருக்க பாடி கார்ட்ஸ்லாம் கூப்பிட்டு ஹீரோயின் எழுத்துட்டு போக சொல்ல பாட்டி வந்து கெஞ்சுறாங்க தாத்தா கிட்ட, வேணாங்க அவன் நம்ம பேத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை போய் பிடிச்சிக்கிறாங்க. பேத்தியை நான் விட்டுட்டு போக மாட்டேன், என் பேத்தி என்கிட்ட கொடுத்துருங்க சொல்லிட்டு ஹீரோயினும் பாட்டி பாட்டின்னு சொல்ல குயின் உடனே பாட்டி கை பிடிச்சி பாட்டி விடுங்க நான் தான் உங்கள் பேத்தின்னு சொல்லும் போது பாட்டி வந்து குயினை பார்த்து முறைக்குதுமா அவளை உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோயின் எப்படியோ பிடிச்சிட்டு போயிட்டு தாத்தா சொல்கிறத கேட்டு அப்போ ஹீரோயினை வந்து வெளியே தூக்கிட்டு போய் போட்டுடுறாங்க. ஹீரோயினுக்கா இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக நான் ப்ரூவ் பண்ணுவேன், குயின் உண்மையாகவே போய் சொல்லிட்டு இருக்கா, அவள் என்னோட பொசிஷனை பிடிச்சிட்டு அவங்கள ஏமாத்திட்டு இருக்கா, என் பாட்டி தாத்தாக்கு தெரியல, என் பாட்டிக்கான தெரிஞ்சிச்சு, தாத்தா ஆனால் நம்ப மாட்டாரு, தாத்தாக்கு நான் ப்ரூவ் பண்ணி தீருவேன் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து கட்டெல்லாம் மண்டையில் போட்டு அப்புறம் வேலைக்கு போனால் இந்த குயினோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களா அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா குயின் வந்திருப்பா. என்ன சொல்கிறாங்கன்னா, என்னடி மேடமோட பொசிஷனை பிடிக்கவே பிளான் போட்ட போல இருக்கு, போயிட்டு அசிங்கப்பட்டுட்டு வந்தது தான் மிச்சம் போல, சி இவ்வளோ சீப்பானவளாக இருக்க சொத்துக்காக அப்படின்னு சொல்ல இந்த குயின் பின்னாடி உட்காந்துட்டு இவங்க பேசுறதுல பார்த்து சிரிச்சிட்டு இவளுக்கு அதுதான் ஆசை போல. ஹீரோயின் வந்து யாரா திட்டிகிட்டே இருக்கணும், அதை இவ பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கணும், அதான் ஆசை போல. நம்ம ஹீரோயின் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு செம்ம காண்டாக்குறாங்க, ஏன் இவ இப்படி பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து என்ன தைரியம் தான் என்கிட்ட நீங்கள் இப்படி பேசுவீங்கன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் பேசுனாங்களோ அவங்க கணத்துலலாம் ஹீரோயின் அறிஞ்சு விட்டுட்டு ஒழுங்காக என்கிட்ட பார்த்து மரியாதையாக பேசுங்க, இல்லைன்னா உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே இன்னமும் கொடுப்பேன்ற மாதிரி சொல்லிட்டு குயினை பார்த்து நீ வந்து சீக்கிரமாக மாட்ட போகிற, தாத்தாக்கு உன்னோட உண்மை எல்லாமே தெரிய போகுது, ஐ மீன் நீ பண்ணுற பொய் எல்லாத்தையும் நான் நிரூபிக்க போகிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அவ்வளோ சிரிச்சிட்டு இருக்கா, நீ என்ன பண்ணுறேன்னு நானும் தான் பார்க்குறேன்டி, அப்படி நீ என்ன பண்ண போகிற, நான் தான் உண்மையாகவே அந்த ஃபேமிலியோட பேத்தி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் கோவத்தில் வேகமாக வேலையை விட்டுட்டு போயிட்டா, அதாவது வேலை முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி போயிட்டாலாம். அவள் போகும்போது 3 பிரதர்ஸும் வந்துடுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு ஒரு வாட்டி திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்காங்க ஹீரோனை கரெக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு. இப்போ வந்தவனுங்க 3 பேருமே வந்து ஹீரோனை பார்த்து எப்படியாவது நம்ம அவட்ட ப்ரப்போஸ் பண்ணி அவளை யாராவது அக்செப்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நம்ம தான் நினச்சிட்டு வராங்க. ஹீரோயின் 3 பேரையும் பார்த்து, ஆமாம் 3 பேரும் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இப்போ உங்களுக்கு என்ன வேணும், இங்கே வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்கும்போது 3 பேருமே பின்ன நீ வந்து இருக்கா உன்னை சுற்றி தானே நாங்கள் எப்பயுமே இருப்போம்னு சொல்லும் போது ஹீரோயின் வந்து ஏன் அப்படிலாம் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டோடனே அப்போ முதல்ல வந்து ஷென் உடனே வந்து ஹீரோயின் கிட்ட வந்து ஹீரோயின் எடுப்பை பிடிச்சி ஏன்னா எனக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்லும் போது ஹீரோயின் அவர் பார்த்தோன்னே ஐயோ இவர் ரொம்ப அழகாக இருக்காரு, இவர் என்கிட்ட இப்படி பேசுகிறாருன்னு நினச்சிட்டு இருக்கும்போது அடுத்த நிமிஷமே வந்து உடனே வந்து ஹீரோயினை பிடிச்சி நீ வந்து ஏன் கூட வரமாட்டியா, நம்ம 2 பேர் சாப்பிட போகலாமான்னு கேட்க ஹீரோயின் அவரையும் பார்த்து இவருமே அழகாக இருக்காருன்னு நினச்சிட்டு இருக்க. லாஸ்ட்டாக வந்து இந்த வந்து நம்ம ஹீரோயினை பிடிச்சிட்டு இருக்க, ஹீரோயின் அவனையும் பார்த்து ரசிச்சிட்டு இருக்கா. வந்தவன் நான் உனக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் காரில், நீ போய் முதல்ல சாப்பிட்றேன்ற மாதிரி ஹீரோயின் அமுச்சு விட்டுறானா. ஹீரோயினும் சாப்பிட்றேன்னு அவங்க போயிட்றா, அப்புறம் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் இவனும் வந்து மீதி இருக்க 2 அண்ணன்களும் பார்த்து சரி விடுங்க எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, அதில் மென்ஷியோட மண்டையில் யார் காயப்படுத்தினாங்களோ அவங்கள பழி வாங்கணுன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அடுத்த நிமிஷம் 3 பேரும் ஒரு பிளான் போட்டுடுறாங்க. என்னன்னா இந்த குயின் வந்து வீட்டுக்கு நைட்டு போயிட்டு இருப்பாள் காரில், அப்போ அவள் காரை சுற்றி நிறைய கார் வந்துட்டு இருக்கு, அவளுக்கு ஒன்றுமே புரியல. ஒரு இடத்துல அவள் காரை மடக்கிடுறாங்க. இந்த குயினும் பயப்படுறா, யார் நீங்களும் அப்படின்னு கேட்குறா. 3 பேர்னா 3 பிரதர்ஸும் வரல, அவங்களோட ஆளுங்க தான் வந்திருக்காங்க. வந்தவங்களை பார்த்து அவள் பயந்துட்டு இருக்கா. வந்தவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா குயினோட மூஞ்சில் நான் ஒரு கோணி பையை கவுத்து போட்டுட்டு நீ மாட்டேண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவள் மூஞ்சில் குத்துன்னு குத்தி விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் போடி அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சுட்ற. வீட்டுக்கு போயிட்டு தாத்தா கிட்ட அழுதுட்டு இருக்கா. தாத்தா என்ன யாரும் இப்படி அடிச்சுட்டாங்க, யார் இப்படி பண்ணாங்கன்னு தெரியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு, அவங்கள நான் கண்டிப்பாக பழி வாங்கணும்னு புலம்பிட்டு இருக்காளா. தாத்தாவும் என்னாச்சுமா யார் இப்படி பண்ணான்னு கேட்கும்போது அப்படிதான் அவள் மூஞ்ச காட்டுறா. மூஞ்சில் ஃபுல்லாக அங்கேயும் இங்கேயும் தக்காளி சட்னி வடிஞ்சிட்டு இருக்கு. தாத்தா இதை பார்த்தோன்னே யார் இதை பண்ணா, என் பேத்தி இப்படி யார் பண்ணது, சும்மா விட மாட்டேன், பாடி கார்ட்ஸை கூப்பிட்டு யார் அதுன்னு கண்டுபிடிங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அப்போ தாத்தாவும் பேட்டியை பார்த்து எல்லாம் சரியாடுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது பாட்டி அங்கே வந்துட்டு உனக்கு இதெல்லாம் வேணும்டி, என் பேத்தியவா வந்து என் பேத்தி இல்லைன்னு சொன்னேன், வேணும் உனக்கு அப்படின்னு சொல்ல இதெல்லாம் அவன் பார்த்துக்கிட்டு பாட்டி ஏன் இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. தாத்தா உடனே வந்து பாட்டியை பார்த்து ஏன் அப்படி பேசுற, அவ தான் உன்னோட பேத்தி, உன் பேத்திக்கு வந்து என்னாச்சுன்னு நீ கவனிக்காம பேத்திக்கு அப்படித்தான் ஆகணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க, உனக்கே இது நல்லா இருக்கான்னு கேட்க பாட்டி உடனே சீ அதெல்லாம் சொல்லிடுங்க, இவ என்னோட பேத்தியே கிடையாது, இவ ஃபேக் அப்படின்ற மாதிரி சொல்ல இதை கேட்டக்கு இன்னும் நடிக்க ஆரம்பிக்கிறான். பாட்டிக்கு என்ன பிடிக்கவே இல்லை தாத்தா, நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன், நான் இங்கே வந்திருக்கவே கூடாது, நான் இங்கே வந்ததுதான் தப்புன்னு சொல்லிட்டு நடிச்சுக்கிட்டு அங்கேருந்து போகலான்னு பார்க்குறா. தாத்தா உடனே இல்லைம்மா போகிறது நில்லு எல்லாத்தையும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நிற்க வச்சுற. உடனே அவளை நின்றுக்கிறா. அப்போ பாட்டியை பார்த்து முறைச்சிக்கிட்டு முதல்ல இந்த பாட்டி கதையை முடிக்கிறான் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தா ஆஃபீஸில் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு ஒர்க் பண்ண வந்துட்டு இருக்கும் போது இந்த குயினோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் குயினோட மூஞ்சில் யாரோ குத்தி விட்டுட்டாங்களாம், அவளுக்கு ரொம்ப அடிபட்டிருக்கான், அதான் ஆஃபீஸ்க்கு வரலன்ற மாதிரி மாற்றி பேசிட்டு இருக்காங்க. குயினுக்கு அடிப்பட்டதை பற்றி யாரோ அடிச்சிட்டாங்கன்னு சொல்லும் போது அப்போ ஹீரோயினுக்கா இதை கேட்டோன்னே சந்தோஷம், வாவ் அவளுக்கு அடிபட்டுருச்சா, இப்போ சந்தோஷமாக இருக்கு, வேணும் அவளுக்கு இப்பெல்லாம் நல்லா வந்து அடி வாங்கினா தான் அவள் திருந்துவா அப்படின்னு நினச்சிட்டு இருக்க. அப்போ வந்து 3 பிரதர்ஸ் கிட்டேருந்து மெசேஜ் வருது, உனக்காக இவ்வளோ பெரிய வேலையை பண்ணியிருக்கோம், எங்களுக்காக டின்னர் வரமாட்டே அங்கே கூட
கூட அப்படின்ற மாதிரி கேட்க ஒருத்தர்கிட்ட இருந்து வரல 3 பேருக்கு கான்டாக்ட்லேருந்து அட் அ டைமில் வந்திருக்கு. ஹீரோனா இப்போ தானே சந்தோஷமாக இருந்திருப்பா இந்த குவின்னுக்கு அடிப்பட்டதுன்னு நினச்சி. ஏன்னா அந்த குவின் ஓவராக நம்ம ஹீரோனை வந்து அடிச்சிருப்பால, அதனால தான் திருப்பி கொடுத்துருப்பாங்க 3 பிரதர்ஸும். அதனால ஓகேன்ற மாதிரி மெசேஜ் பண்ணுறா. வீட்டுக்கு போகும்போது அவங்க 3 பேர் கூட மாட்டாமல் போகலாம், இல்லைன்னா வந்து 3 பேர் கூட யார் கூட போகிறதுன்னு தெரியாமல் ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு தனியாக போகலான்னு பார்ப்பா. ஆனால் 3 பேர் வந்து முன்னாடி நிற்க ஹீரோனா சரி மாட்டிக்கிட்டேன், நான் வந்து உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் போகணும்னு நினைக்கல, இருந்தாலும் உங்களை வந்து மீட் பண்ணணும் தான் நினச்சேன்ற மாதிரி சமாளிக்கும் போது அப்புறம் 3 பேர்கிட்டையும் போயிட்டு சாப்பிடலான்னு போய் உட்காந்துட்டு இருக்காளா. லஞ்சு தான் சாப்பிட போகிறா. அப்போ ஹீரோயின் வந்து அவங்கள பார்த்து தேங்க்யூ சொல்லிட்டு இருக்க. அப்போ அவங்க வந்து சரி எதுக்காக எங்களை விட்டு தப்பிக்கணும்னு நினச்சேன்னு கேட்குறாங்களா. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நான் தான் சொல்கிறேன் இல்லைப்பா, நான் தப்பிக்கணும்னு நினைக்கல, நீங்கள் 3 பேரும் வந்து நின்னீங்கன்னா உங்களை யார் கூட நான் வருவேன். சரி நான் ஒன்று சொல்லிக்கிறேன், நீங்கள் திரும்ப வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு மட்டும் கேட்காதீங்க, ஆனால் நீங்கள் பண்ண ஹெல்ப்புக்கு வேற எதுனா கூட கேளுங்க, நான் சம்மதிக்கிறேன்னு சொல்லும்போது அப்போ 3 பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சரி நீ வந்து எங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஒன்று ஃபோர்ஸ் பண்ண மாட்டோம், ஆனால் நாங்கள் உங்களை ரொம்ப லவ் பண்ணுவோம், நீ எங்கள் 3 பேரில் யாரை லவ் பண்ணுறியோ அவங்கள தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம், அது வரைக்கும் நாங்கள் 3 அண்ணன் தம்பிகளும் எங்களுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால நாங்கள் ட்ரை பண்ணுறதை பண்ணிக்கிட்டே இருப்போம், நீ யாரை வந்து லவ் பண்ணுறியோ அப்போ எங்ககிட்ட சொல்லிக்கோ அப்படின்னு சொல்ல ஹீரோனா டே இது உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஐடியாவா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒன்று சொல்கிறீங்களேடா, சரி ஏதோ ஒன்று பண்ணி தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்டா அப்படி பண்ணுறீங்கன்ற மாதிரி தலையில் கை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இந்த குவினை தான் காட்டுறாங்க. குவின் வந்து சரியாயிடுச்சு போல மூஞ்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டு ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட வந்திருப்பா. அதே ஹோட்டலில் தான் நம்ம ஹீரோன் அவங்க 3 பேர் கூட சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. சாப்பிட்டுட்டு ஹீரோயின் வந்து முன்னாடி கிளம்பி வந்துட்டு இருப்பாங்க. இங்கே குவினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குவினை பார்த்து எங்களை இவ்வளோ பெரிய ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்க, ரொம்ப தேங்க்யூன்ற மாதிரி சொல்லி கூட்டிகிட்டு வர ஹீரோயின் ஹோட்டலை விட்டு வெளியே போகலான்னு பார்க்கும்போது குவினை தெரியாமல் அடிச்சிடறா. அந்த குவினுமே வேணும்ட்டே அப்படியே நடந்து வந்துட்டு இருப்பாளா. அப்போ ஹீரோயின் வந்து சாரி கேட்குறாங்க. ஆனால் இந்த குவின் வந்து திமிரா பேசுகிறா. ஏண்டி கண்ணு தெரியலையா இடிச்சிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஹீரோயின் வந்து உன்ட்ட சாரி கேட்டதே தப்பு, நீ தாண்டி வந்து என்னை முதல்ல இடிச்சா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க. இந்த குவினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யார்கிட்ட பேசுகிற ஒழுங்காக பேசுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க பாடி கார்ட்ஸ்லாம் கூப்பிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீ வந்து வென் ஃபேமிலியோட ஓனர்கிட்ட எப்படி பேச, அதாவது ஃபியூச்சர் ஓனர்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாதா, மரியாதை கொடுத்து பேசுறி அப்படின்னு சொல்லிட்டு இந்த குவினோட ஃப்ரெண்டில் ஓவராக நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சி ஆட்டி பேச ஹீரோனுக்கும் வந்துடுது. என்னடி என் கையை பிடிச்சி முறுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கண்ணத்துல அரைஞ்சு விட அந்த குயின் வேகமாக முன்னாடி வந்துட்டு என்ன தைரியம் தான் என் ஃப்ரெண்டே அடிப்பா அப்படின்னு கேட்டால் ஹீரோன்னு சொல்கிறாங்க, ஒழுங்காக ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசு, நீ ரெஸ்பெக்ட் கொடுத்தா நான் உனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க போகிறேன், தேவையில்லாமல் என்கிட்ட மரியாதை இல்லாமல் கையை பிடிச்சி பேசினேன் அப்படி தான் நடந்துப்பேன்னு சொல்ல இந்த குயின் வந்து ஹோட்டல் மேனேஜர் கூப்பிட்டு, மேனேஜர் இங்கே இருக்கீங்க, சீக்கிரம் வாங்க, வென் ஃபேமிலியோட ஃபியூச்சர் ஓனர் நான், என்னையும் வந்து இவ டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா, இவ யாருனே தெரில, இவளை இந்த ஹோட்டலை விட்டு வெளியே தள்ளுங்கன்ற மாதிரி சொல்லும் போது அந்த மேனேஜருமே நம்ம ஹீரோனை பார்த்து, மேடம் தயவு செஞ்சு நீங்களா வெளியே போயிடுங்க, இங்கே ப்ராப்ளம் கிரியேட் பண்ணாதீங்கன்னு சொல்லும் போது ஹீரோனும் ஏன் நான் என்ன தப்பு பண்ணேன், நான் ஹோட்டலை விட்டு போகிறதுக்கு நான் போயிட்டு தான் இருக்கேன், நீங்கள் யாரும் என்ன போன்னு சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்ல அந்த குயின் உடனே மேனேஜர் பார்த்து, என்ன மேனேஜர் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணால் நீங்கள் என்ன ரெக்வஸ்ட்டாக அவட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ணி வெளியே போன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, ஒழுங்காக சொல்லுங்க அவட்ட அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த மேனேஜருமே இருக்கிற ஆளுங்களெல்லாம் கூப்பிட்டு, மேடம் இதுக்கு மேலே நீங்கள் இருக்கக்கூடாது, நீங்கள் பெரிய பெரிய ஆளுங்களை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க, அதனால இங்கேருந்து உடனே கிளம்புங்கன்ற மாதிரி சொல்லும் போது அப்போ அங்கே இருக்க ஆளுங்களை வந்து நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு வெளியே தள்ள பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ உடனே வந்து 3 பிரதர்ஸும் ஹோட்டலை விட்டு வெளியே கிளம்பி வந்துட்டு இருக்காங்களா. இந்த ஹோட்டல்லே வந்து இவங்களோட ஹோட்டல் தான் வந்துட்டு இருக்கோங்க, யாரு நீங்கள் கையை பிடிச்சி வெளியே தள்ள பார்க்குறீங்க அப்படின்னு கேட்க மேனேஜர் உடனே பாஸ் நீங்களான்னு கேட்கும்போது உடனே மேனேஜர் பார்த்து நான் உன்னை ஃபயர் பண்ணுறேன்னு சொல்ல அப்போ மேனேஜர் உடனே பாஸ் என்ன பாஸ் சொல்கிறீங்க, நான் என்ன தப்பு பண்ணேன், எதுக்காக பாஸ் என்ன வேலையை விட்டு தூக்குறீங்க, தயவு செஞ்சு என்ன வேலையை விட்டு தூக்காதீங்க, இந்த வேலையை நான் கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கேன், கஷ்டப்பட்டு செஞ்சுட்ருக்கேன்னு சொல்லும் போது அப்போ ஷென் வந்து உன்னை வேலைக்கு சேர்க்குற மாதிரியெல்லாம் இல்லை, தப்பான ஆள்கிட்ட நீ வம்பு வச்சுட்ட அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அப்போ இதெல்லாம் பார்த்து அந்த குயின் வந்து என்ன நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கா. அப்போ ஷென்னும் வந்து உனக்கு என்ன பண்ண இவளை அதை மட்டும் சொல்லுன்ற மாதிரி சொல்ல ஹீரோயின் வந்து பார்த்து முறைக்கிறாங்க, இவ தான் என்ன தேவையில்லாமல் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி சொல்லும் போது ஷென் உடனே அங்கே இருக்க எல்லாரும் முன்னாடி ஹீரோயின் மேலே கை போட்டு அதான் என்னோட ஃபியூச்சர் ஒய்ஃப் ஃபென்ஷின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்போ உடனே இதெல்லாம் பார்த்த யூ வந்து டே யார் மேலடா கை போட்டுட்டு இருக்க, ஏன் முன்னாடி அவன் மேலே கை போட்டியான்னு சொல்லிட்டு கையை முறுக்கி விட்டுட்டு இருக்கான் ஷென்னோட கையை. மேனேஜரை பார்த்துட்டு பாஸ் தயவு செஞ்சு மன்னிச்சிருக்கா, நான் மேடம் கிட்ட சாரி வேணாலும் கேட்குறேன், என்ன வேலையை விட்டு மட்டும் தூக்கிடாதீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா. ஆனால் ஹீரோயின் வந்து மன்னிக்க மாட்டாங்க, நீ எப்படி எனக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுத்தியோ அதே மாதிரி தான் இப்போ நான் திருப்பி கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு நீ வேலையை விட்டு போகிறது தான் கரெக்டுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவனே எவ்வளவோ கதறி பார்க்குறான், ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து அவனை வேலையை விட்டு தூக்கிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்களா. அடுத்தது ஹீரோயின் வந்து குயினை பார்த்து என்ன குயின் உனக்கான பனிஷ்மெண்ட் கொடுக்குவா, ஷென் இவளுக்கு என்ன பண்ணுன்னா டோருக்கு வெளியே குயினும் டாக்ஸும் ஹோட்டலுக்கு நாட் அலோடுன்னு சொல்லி போட மாட்டேங்கன்னு சொல்ல ஷென் ஹீரோயின் கணத்தை பிடிச்சி கிள்ளி நீ சூப்பரான ஐடியாவை கொடுக்குற, நீ தான் இதுக்கெல்லாம் கரெக்டான ஆளுன்னு சொல்லிட்டு ஷென்னு ஒன்றே அங்கே இருக்க ஆளுங்களை கூப்பிட்டு அதே மாதிரி மேடம் சொன்ன மாதிரி போட மாட்டேங்கன்னு சொல்லிட்டு இவங்களே வெளியே தள்ள சொல்லிட அப்போ வந்து இந்த 3 பொண்ணுங்களையும் வந்து வெளியே பிடிச்சி தள்ளிடுறாங்க. இந்த குயின் டோரை பிடிச்சி தட்டிட்டு இருக்கா, உன்னை சும்மா விட
விட மாட்டேன் வென்ஷி, நீ என்ன தொல்லை பண்ணிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்துல டோருக்கு வெளியே வந்து ஹீரோயின் சொன்ன மாதிரி போர்டை மாத்திட்டு இருக்காங்க. அதுல குவின்னோ டாக்ஸோ ஹோட்டல்ல நாட் அலௌடுன்ற மாதிரி 2 நாய் போட்டோ போட்டிருக்கு. இதை பார்த்து அந்த குயின் வந்து என்னையும் அசிங்கப்படுத்துறீங்களா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்டை கீழே போட்டு எல்லாம் காலையில மிதிச்சுட்டு இருக்கால. அதுக்கப்புறம் அவளை சும்மா விட மாட்டேன்ற மாதிரி எல்லாரும் ஆஃபீஸ்க்கு கிளம்பிடுறாங்க. ஆஃபீஸ்ல இந்த குயினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியே போயிட்டு இருக்கும்போது ஹீரோனோட பாட்டி வந்து ஹீரோனை தேட வந்திருப்பாங்க ஆஃபீஸ்க்கு. அப்போ பாட்டியை பிடிச்சி தள்ளி விடுறாங்க. ஏன்னா பாட்டி வந்து இந்த 2 பொண்ணு கிட்ட போயிட்டு என்னோட பேத்தியை நான் பார்க்கணும்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போ இந்த பொண்ணுங்க குயினோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து யாரு நீ கிளவி, என் கை வந்து பிடிக்கிற, இந்த ட்ரெஸ் எவ்வளோ தெரியுமா, என் ட்ரெஸ்ஸை வந்து அழுக்குப்படுத்துற நீ யாரு நீ அப்படின்ற மாதிரி பாட்டியை வந்து ரொம்ப ஓர மரியாதை இல்லாமல் பேசும்போது இருந்தவங்க வந்துடுறாங்க. வந்து பாட்டியை பார்த்து பாட்டி என்னாச்சு பாட்டி இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. இந்த 2 பொண்ணுங்களும் ஹீரோனை பார்த்து என்னது ஊன் பாட்டியா, அதான் இந்த மாதிரி எங்கள் கை வந்து பிடிச்சி லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோனுக்கு செமக்கும் வருது. ஹீரோனே பாட்டியை பார்த்து பாட்டி எந்திரிங்க உங்களுக்கு ஓகே தானே அப்படின்ற மாதிரி எழுப்பிட்டு இருக்கால. அப்போ இந்த 2 பொண்ணுங்களோட கண்ணத்துலேயும் ஹீரோன் வந்து அறைய விட்டுட்டு என்ன தைரியம் தான் வயசான பாட்டியை பிடிச்சி இப்படி தள்ளி விடுவீங்க, என் பாட்டிக்கு மட்டும் எதனா ஆகட்டும் அப்புறம் உங்களை கொன்னே போட்டுடுறேன், ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்து உங்களை வச்சுக்கிறேன், அப்போ உங்களோட கதி என்னன்றது அப்போ உங்களுக்கு தெரியுன்ற மாதிரி ஹீரோன் அந்த 2 பொண்ணுங்களையும் பார்த்து மிரட்டி விட்டுட்டு பாட்டி வந்து பாட்டி வாங்க இங்கிருந்து போகலான்ற மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறா. அப்போ பாட்டியை பார்த்து கேட்குறா, பாட்டி ஏன் பாட்டி என்னை பார்க்க தனியாக வரீங்க, இப்போல்லாம் இப்படி தனியாக வெளியே வராதிங்க, இந்த இடத்துல கார்லாம் நிறைய போகும் உங்களுக்கு ஆபத்துன்னு சொல்ல பாட்டி ஒன்று ஹீரோனோட கையை பிடிச்சி அங்கேயே நிற்க வச்சு நான் வந்து உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன், என் பேத்தியை பார்க்காம என்னால் இருக்க முடியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ நம்ம ஹீரோனையும் பாட்டி அடிக்கிறதுக்காக ஒரு கார் வந்துட்டுருக்கு. வேறு யாரும் இல்லை இந்த குவின்னு தான் பாட்டி கதையை முடிக்க பிளான் போட்டா, ஹீரோன் கதையை முடிக்க பிளான் போட்டா. ஏன்னா பாட்டியுமே தொலை தானே பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ காரை வச்சு 2 பேரும் இடிச்சிடலான்னு பிளான் போட்டு வரும்போது அப்போ பாட்டி காரை நோட் பண்ணிடுறாங்க, கார் உள்ள இருக்க ஆளையும் நோட் பண்ணிடுறாங்க. உடனே ஹீரோனை பிடிச்சி தள்ளி விட்டுடுறாங்களா. அப்போ வந்து பாட்டி வந்து காரில் இடிச்சுக்கிறாங்க. பாட்டிக்கு ரொம்ப அடிபட்டுடுது. இருந்தால் வந்து பாட்டிக்கு என்னாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியை பிடிச்சிட்டு பாட்டின்னு எழுப்பிட்டு இருக்கா. பாட்டி எந்திரிக்க மாட்டாங்க, ஒரு ரத்தமாக இருக்குது. இந்த குயின் ஒரு பக்கம் அப்படியே காரை வந்து ரிவர்ஸில் எடுத்து தப்பிச்சுட்டு போயிடுறா. ஹீரோயின் வந்து பாட்டி சீக்கிரம் என்கிட்ட வந்துருங்க, என்னை விட்டுட்டு போயிடாதுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுகிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்துட்டு அவள் தான் வெயிட் பண்ணிட்டு அழுதுட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்தில் குயின் வரா. எதுவுமே தெரியாத மாதிரி ஏதோ இவன் இந்த ஆக்சிடென்ட் பண்ணாத மாதிரி வந்துட்டு இருக்கா. தாத்தாவும் பின்னாடி வந்துட்டு இருக்காரு. குயின் வேகமாக வந்துட்டு நம்ம ஹீரோனை பார்த்து அடிக்க போறாளா. மட்டும் இல்லாமல் சொல்லிட்டே கணத்தில் அடிக்கிறா. ஏன்டி என் பாட்டி எப்படி பண்ண, இப்படி தான் நீ இப்படி பண்ணுவியா, இதுக்காக தான் என் பாட்டி கிட்ட பேத்தி மாதிரி நடிச்சான்னு கேட்க ஹீரோன் வந்து அவ சட்டையை பிடிச்சி எனக்கு நல்லா தெரியும், இந்த ஆக்சிடென்ட் நடக்கும்போது நீயும் அங்கே பக்கத்தில் தான் இருந்திருக்க, நீ தாண்டி ஏதோ பண்ணியிருக்க, உனக்கு தான் எல்லாம் தெரியும் உண்மையை சொல்லின்ற மாதிரி கேட்க அப்போ அங்கே இருக்க தாத்தா உடனே என்ன நடக்குதுங்க எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும்னு சொல்லும்போது குயின் உடனே தாத்தாவை பார்த்து தாத்தா உங்களுக்கே தெரியும் இவ வந்து அப்பத்துலேருந்து உங்கள் பேத்தின்னு சொல்லி நடிச்சிட்டு இருக்கா, அதுவும் பார்த்துக்கிட்டு ரொம்ப நடிச்சா, பாட்டியோட சொத்தெல்லாம் இவ வாங்குறதுக்காக தான் இப்படி பாட்டி இப்படி வந்து பண்ணிட்டா, பாட்டியை ஆக்சிடென்ட் பண்ண வச்சுட்டா அப்படின்னு நம்ம சொல்ல தாத்தா உடனே நம்ம ஹீரோனை பார்த்து என்ன காரியம் தான் இப்படி பண்ணுவேன், நீ போய் காரியன்னு எனக்கு அப்படியே தெரியும், என் ஒய்ஃபோட உயிரியை வந்து இப்படி பண்ணிட்டேன், உன்னை சும்மா விட மாட்டேன்ட்டுமா தாத்தா கத்திட்டு இருக்க. இருன்னு சொல்கிறாங்க. இல்லை தாத்தா நான் எதுவும் பண்ணல, தயவு செஞ்சு நம்புங்க, நான் இந்த பிரச்சனையும் பண்ணல, இவ தான் பண்ணது, குயின் தான் எல்லாத்துக்கும் காரணம்னுமா சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அவங்க நர்ஸ் வந்துட்டு பாட்டிக்கு வந்து பிளட் தேவை, பிளட் கொடுங்கன்னு சொல்லும்போது தாத்தா உடனே குயினை பார்த்து உனக்கும் பாட்டிக்கு ஒரே பிளட் தானே, அப்போ நீயே கொடுத்துரு அப்படின்ற மாதிரி குயினை பார்த்து சொல்கிறாங்க. ஆனால் குயினுக்கு தான் அந்த பிளட் இல்லையே, நம்ம ஹீரோனுக்கு தானே அந்த பிளட். அப்போ குயின் சொல்கிறா இல்லை தாத்தா என்னால் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்போ தாத்தா வந்து அதை கேட்டோடனே குயினை பார்த்து என்ன சொல்லிட்டு இருக்கா, உன்னால் பிளட் கொடுக்க முடியாதுன்னா அப்போ நீ ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறியான்னு சொல்ல ஹீரோன் ஒன்னே அந்த பிளட் என்கிட்ட இருக்கு நான் கொடுக்குறேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. தாத்தா ஒன்னே என்னது உனக்கு அந்த பிளட் இருக்கா, என்ன நடக்குது இங்கே ஒன்றும் புரியலன்னு சொல்ல ஹீரோன் ஒன்னே நான் பிளட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நர்ஸ் கூட போயிடுறா. அப்போ தாத்தா ஒன்னே இந்த பொண்ணை பாட்டு கேட்டுகிட்டே இருக்காரு. குயின் ஏன் நீ பிளட் தரமாட்டேன்னு சொன்னேன், என்ன விஷயம்ட்டுன்னு சொல்லும்போது அப்போ குயின் சொல்கிறா தாத்தா நர்ஸ் தான் சொன்னாங்கல்ல ரொம்ப க்ளோஸான பிளட் ரிலேஷன் இருக்க ஃபேமிலி மெம்பர் வந்து உடனே பிளட் தரக்கூடாது சொன்னாங்களே, அதான் தாத்தா நான் தரமாட்டேன்னு சொன்னேன்ற மாதிரி சமாளிச்சிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்தில் நர்ஸ் சொல்லி வந்து நான் தான் ஆல்ரெடி சொன்னேன்ல க்ளோஸான ரிலேஷன்ஷிப்பில் இருக்க ஃபேமிலி மெம்பர் வந்து பிளட் தரக்கூடாதுன்ட்டு, அப்புறம் எதுக்கு இவங்களே திரும்ப அனுப்பி விடுறீங்கன்னு சொல்லிட்டு வென்ஷியை மறுபடியும் வெளியே விட்டுட்டு போக தாத்தா வந்து இதை கேட்டோம்னே எனது க்ளோஸான ஃபேமிலி மெம்பர்னா அப்போ வென்ஷி வந்து நம்ம ஃபேமிலியில் ஒன்றா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு என்ன நடக்குதுங்க எதுனா உண்மையை சொல்லுங்கள், யார் என்னோட பயாலஜிக்கல் டாட்டர் அப்படின்ற மாதிரி கேட்க அந்த இடத்துக்கு வந்து இந்த குயினோட அம்மா அப்பா வந்துடுறாங்க. வந்துட்டு சார் இந்த பொண்ணு சொல்கிறத நம்பாதீங்க, இந்த வென்ஷின்றவ ரொம்ப ஏமாத்துக்காரி, அதாவது குயின் தான் உங்களோட உண்மையான பற்றி, ஏன்னா வந்து நாங்கள் வென்ஷியை வந்து அடாப்ட் பண்ணி வளர்த்ததுக்கப்புறம் எங்களுக்கு வந்து குயின் பிறந்தா, அப்போ இந்த வென்ஷிக்கு ரொம்ப இந்த பிளட் டிசீஸ் அதிகமாக இருந்துச்சு, அப்போ அவளுக்கு நிறைய பிளட் தேவைப்பட்டப்போ நான் பெத்த பொண்ணு குயின் கிட்ட இருந்தால் நிறைய பிளட் அவட்ட கொடுத்தோம், இவ உடம்புல ஓடுறது ஃபுல்லாக குயினோட பிளட் தான் அப்படின்னு சொல்ல இடன் வந்து அவங்க அம்மா பார்த்து என்ன பேசுகிறீங்க நீங்கள், எனக்கு எப்போ பிளட் டிசீஸ் வந்தது அப்படின்ற மாதிரி கேட்க அப்போ இந்த குயினோட அம்மா வந்து ஆமாண்டி உனக்கு அந்த நோய் இருந்துச்சு, அப்போ வந்து குயின் தான் உனக்கு மாற்றி மாற்றி பிளட் கொடுத்துக்கிட்டே இருந்தா, அதனால தான் உன்னோட பிளட் வந்து இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இதை கேட்ட தாத்தாவோ ஓ அப்படியா, அதனால நான் ஏதேதோ நம்பிட்டேன், இதான் உண்மையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்போ குயினோட அம்மா அப்பாவை பார்த்து கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அப்போ இந்த தாத்தாவும் இதுக்கு மேலே என்கிட்ட யாராவது உண்மையை மறைக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்கள உயிரோட நான் புதைச்சிடுவேன் அப்படின்ற மாதிரி தாத்தா கோவப்பட்டு கத்திக்கிட்டே இருக்கும்போது அப்போ பாட்டிக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு பாட்டியை வெளியே வந்துடுறாங்களா.
இருக்காங்களா. பாட்டியை பார்த்தோன்னே ஹீரோயின் தான் அழுதுகிட்டே பாட்டி உங்களுக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. பாட்டி உடனே நான் வந்து பார்த்தேன், கார் யார் இடிச்சாங்களோ அது உள்ள இருந்த ஆளை நான் பார்த்தேன்னு சொல்லும் போது ஹீரோயின் வந்து யார் பாட்டி அது யார் அப்படின்ற மாதிரி சொல்லுங்கன்னு சொல்லும் போது பாட்டிக்கு தான் ஞாபகம் மறந்து இருக்குல்ல, அதனால பாட்டி வந்து இப்போ எனக்கு சரியா ஞாபகம் இல்லம்மா அப்படின்னு சொல்லும் போது கரெக்டாக அந்த டைமில் டாக்டர் வந்து பாட்டி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், இப்பயே அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணி எதை கேட்காதீங்க, அவளை ரொம்ப யோசிக்க வைக்காதீங்க, அவங்களுக்கு ரெஸ்ட் தேவைன்ற மாதிரி டாக்டர் சொல்ல நம்ம ஹீரோனும் சரி டாக்டர்ன்ற மாதிரி சொல்லிட பாட்டியை வந்து அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா ரெஸ்ட் வேணும்ல, அதனால பாட்டி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட இந்த குயின் இதை கேட்டோன்னே ஐயோ பாட்டி நம்மளை பார்த்துச்சு போலி எதனா ஒரு நாள் போட்டு கொடுத்துட போகுது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கும்போது அப்பா அம்மா கூட சேர்ந்து தனியாக பிளான் போட ஆரம்பிச்சிடுறா. அந்த பாட்டியை நான் அப்படியே கொண்டாகணும், அது மட்டும் இல்லை அந்த வெஞ்சி கதையும் நான் முடிக்கணும், அப்போ தான் வந்து இந்த ஃபேமிலியில் என்னால் ஒழுங்காக வந்து நிம்மதியாக வாழ முடியும்னு சொல்லிட்டு இருக்கேன். இதுக்கு அவங்க அப்பா அம்மாவுமே துணையாக சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன ஆகுதுன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து பாட்டியை வந்து கூட்டிகிட்டு போயிருப்பாங்கல்ல, அந்த பாட்டியோட ரூமில் வந்து பாட்டியை வந்து நல்லா கேர் எடுத்து தூங்குங்க பாட்டி, நான் அப்புறம் வந்து உங்களை பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவள் ஒர்க்குக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. ஹீரோயின் போகிறத பார்த்தோன்னே இந்த குயின் வந்து யாருக்கு கால் பண்ணி அந்த வெஞ்சி வெளியே வந்துட்டு இருக்கா, அவள் கதையை முடிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் வந்து வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்கல்ல, அப்போ வந்து ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு போவாங்க போல இருக்கு. அப்போ போகும்போது பின்னாடி வந்து இந்த குயின் சொன்ன ஆளுங்களாம் வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் நோட் பண்ணிடுறாங்க. பார்த்த உடனே கொஞ்சம் வெஞ்சி வந்து வேகமாக நடக்கதா பார்க்குறா. அதுக்குள்ளே இவனுங்க முன்னாடி வந்து நின்றுட்டு என்னம்மா எங்கே தனியாக போயிட்டுருக்க, நாங்கள் கூட உனக்கு துணைக்கு வருவான்னு கேட்க ஹீரோயின் வந்து முதல்ல விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிரா. இருந்தாலும் அவனுங்க ரொம்ப தொல்லை பண்ணிட்டு ஹீரோனை டார்ச்சர் பண்ணிட்டு வா என் காரில் உன்னை போய் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட ரொம்ப க்ளோஸாக போக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இது ஹீரோனுக்கு செம கடுப்பாயிடுது. எல்லா மூஞ்சிலையும் வந்து பெப்பர் ஸ்ப்ரேவை அடிச்சு விட்டுட்டு அவனுங்களை அங்கேயே மிதிச்சு விட்டு உங்களுக்கு இது தேவையாடா, எதுக்குடா என்னை வந்து தொல்லை பண்ணுறீங்க, அப்பயே சொன்னேன்ல ஒழுங்காக போயிடுங்க சொல்லிட்டு யார் உங்களை இப்படி அமிச்சான்னு சொல்லிட்டு யாருன்ற காரணத்தை கேட்டுட்டு போலீஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அப்போது வந்து அவனுங்க உண்மையை ஒத்துக்கிறாங்க. குயின்ன்ற ஒருத்தவங்க வென் ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான் எங்களுக்கு காசு கொடுத்து இப்படி பண்ண சொன்னாங்கன்னு சொல்லிட்டு உண்மையை ஒத்துக்கிறானுங்க. போலீஸ் வந்தது நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே நடிக்க ஆரம்பிக்கிறா. இவனுங்க அடிச்சுட்டானுங்க, டார்ச்சர் பண்ண பார்க்குறானுங்க, என்கிட்ட தப்பாக நடந்துங்க பார்க்குறாங்கன்னு சொல்ல அப்போ வந்து அங்கே வந்து போலீஸ் வந்து எழுந்திரிங்கம்மா, அவனுங்கக்கிட்ட நாங்கள் யார் இதை பண்ண சொன்னாங்கன்னு கேட்டுட்டு நாங்கள் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், அவனுங்களை நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து காப்பாற்றிட்டு அதாவது ஹீரோயின் அவங்களை காப்பாற்றிக்கிட்டாங்க. அனந்த வந்து குயின்னு மாட்டி ஒன்றும் சொல்லிட்டு நடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பேர் வந்திருப்பானுங்களே, அவங்க கையில் வந்து விலங்க மாட்டிட்டு அவனுங்களை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. போலீஸும் விசாரிச்சுட்டு உங்களுக்கு மீதியை சொல்கிறோன்ற மாதிரி அங்கேருந்து கிளம்பிடுறாங்களா. ஹீரோயினா இவனுங்களை வந்து அனுப்பிச்சி விட்டுட்டு அவள் ரொம்ப திமிராக தான் பண்ணிட்டு இருக்கான்னு நினச்சிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே ஆஃபீஸுக்கு போகிறாங்களா, போயிட்டு ஒர்க் முடிச்சுட்டு நம்ம ஹீரோயின் வெளியே வராங்க. வரும்போது மறுபடியும் 3 பிரதர்ஸ் வந்துடுறானுங்க. வந்துட்டு ஹீரோயினை பிடிச்சி நான் கேள்விப்பட்டம்மா உனக்கு எதுனா பிரச்சனையா, உனக்கு எல்லாம் ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்க அப்போ ஹீரோனும் எனக்கு எல்லாம் ஓகே தான் சொல்லும் போது அப்போ லீவ் வந்து தனியாக தான் இருக்கான். யுவன் இன்னும் சும்மாவே இருக்க மாட்டானுங்க. அவனுக்கு ஹீரோயின் கையை பிடிச்சி நான் தான் கேட்பேன் மாற்றி இழுக்க ஹீரோயின் வந்து நான் என்னடா பொம்மையா என்னை மாற்றி பிடிச்சி இழுத்துட்டு இருக்கீங்க, கொஞ்சம் நேரம் சும்மா தான் இருங்களேன், நானே செம்ம கடுப்பில் இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த நேரத்தில் லீ தான் வந்து ஹீரோயின் கை பிடிச்சி நீ வா டார்லிங் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் எங்கே ட்ராப் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வந்து நல்ல வார்த்தையாக பேசி தனியாக கூட்டிகிட்டு போயிட்டான்னா நம்ம ஹீரோயினை காரில் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறான். இதை பார்த்த உடனே ஷென்னும் யூவும் வந்து இன்னும் தம்பிக்கார அவன் பாட்டுக்கு வந்து கரெக்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான், நம்ம பாட்டுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கோம் மாற்றி வென்ஷி அவன் வின் பண்ணிட்டு போயிடுவான் போல இருக்கே அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கானுங்க. இவனுக்கு 2 பேரும் ஒன்னே சரிவா போய் பார்க்கலான்ற மாதிரி சொல்ல லீ ஒரு பக்கம் வந்து ஹீரோனை போயிட்டு ஹாஸ்பிட்டலில் ட்ராப் பண்ணிடுறான். ஹீரோனை போய் விட்டுட்டு எதனா ஒன்றா கால் பண்ணுன்னு சொல்ல ஹீரோனை ஓகேன்றவன் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் லீயும் பாய் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். ஹீரோன் போயிட்டு அப்புறமா லீ கார் உள்ள போகிறதுக்கு முன்னாடி யூவோ ஷென்னு உடனே வந்துட்டு டே தம்பி உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு எப்படா நீ மட்டும் தனியாக வெஞ்சியை கூட்டிகிட்டு வருவேன்னு சொல்லிட்டு போயிட்டு மொத்த ஆரம்பிச்சிடறானுங்க. 2 அண்ணனுங்களும் தம்பியை போட்டு அடிச்சிட்டு இருக்கானுங்க. ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பால உள்ளே போகிறதுக்கு முன்னாடி பாட்டியோட ரூமில் வந்து இந்த குயின் என்ன பண்ணுறான்னா பாட்டியோட இந்த டிப்ஸ் ஏறும்ல அதில் வந்து ஏதோ ஒரு இன்ஜெக்ஷனை போட போயிட்டு இருக்கா. ஏன்னா ஹீரோயின் கதையை அவங்க 2 பேரும் முடிச்சிருவாங்க, பாட்டி கதையை நம்ம முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி போட்டுட்டு இருக்கும் போது ஆனால் ஹீரோயின் தான் நல்லபடி அவங்கள போலீஸ்கிட்ட மாட்டி விட்டுட்டு வந்துட்டு இருக்கால. வந்தோடனே இந்த குயின் இப்படி பண்ணுறதை பார்த்தோன்னே என்ன இன்ஜெக்ட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த குயினோட கையை பிடிக்கிறா. ஆனால் அவள் அதுக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணிடுறா. இந்த குயின் ஹீரோனை பார்த்தோன்னே நீ எப்படி உயிரோடு இருக்க, நீ இன்னுமே சாகலையா, உயிரோடு எப்படி வந்த அப்படின்ற மாதிரி ஹீரோனை பார்த்து கேட்க ஹீரோன்னு சொல்கிறாங்க நான் செத்தாலும் பேயா வந்து உன்னை நரகத்துக்கு அனுப்பி வைப்பேன்டி, ஏன்னா நீ ரொம்ப கொடூரமானவ கேவலமானவ அப்படின்ற மாதிரி அவள் வந்து நம்ம ஹீரோயின் வந்து குயினை பார்த்து திட்டிகிட்டு இருக்காலாம். இந்த குயினே அப்போ 2 பேரும் சேர்த்தே சாவடிக்கிறேன்னு சொல்லிட்டு கையில் கத்தி எடுத்து முதல்ல பாட்டியை கொடுத்ததுக்காக வேகமாக போயிட்டு இருக்கா. நம்ம இன்னும் ஏன் முன்னாடி நீ பாட்டிக்கு எதனா பண்ணிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்தியை அவள் கையில் எவ்வளோக்கு இருந்தாலும் பரவாயில்ல சொல்லிட்டு கையில் ரத்த ஊற்ற பிடிச்சிட்டு இருக்கா. அப்போ கரெக்டாக தாத்தா ரூம்குள்ளே வர இதை பார்த்த உடனே இந்த குயின் வந்து எங்கே மாட்டிக்கு போகிறோமோன்னு சொல்லிட்டு அவள் கையில் வந்து லைட்டாக கத்தியோட மோனையை வச்சு கீறிக்கிட்டு தாத்தா இங்கே பாருங்க அந்த பொண்ணு இருக்காளா, அதாவது அந்த வெஞ்சி வந்து பாட்டியோட சொத்தை எடுக்கிறதுக்காக பாட்டியை வந்து கொலை பண்ண வந்தா, எங்கே அவள் தான் ஆக்சிடென்ட் பண்ணாலும் உண்மையை தெரிய போகுதுன்னு சொல்லிட்டு அப்போ பிடிக்கும் போது என் கையில் கீறிட்டான்னு சொல்ல இன்னும் இல்லை தாத்தா நான் சொல்கிறத கேளுங்க, இந்த இன்ஜெக்ஷனில் அவளோட
அவளோட ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு, இதை நீங்கள் செக்அப்க்கு கொடுத்தீங்கன்னா எல்லா உண்மையை தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு தாத்தா கையில் கொடுக்க போக தாத்தாவும் வாங்க போகிறாரு. அப்போ அந்த குயின்னே தாத்தா அவளை நம்பாதீங்க, அவள் பொய் சொல்கிறா, அவங்களுக்கே தெரியும் அவள் எவ்வளோ பொய் சொல்லுவான்னு சொல்லிட்டு அவளை போய்ட்டு நம்பி அதை வாங்க போகிறீங்களே, அவள் தான் தாத்தா உண்மையாகவே பாட்டியைக்குள்ளே பார்த்தா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோனா இல்லை தாத்தான்னு சொல்லிட்டு இருக்கும்போது பாட்டி வந்து கண்ணை திறந்து ஏஞ்சி உட்காந்துக்கிறாங்க. உட்காந்த பாட்டி வந்து என்னை யார் இடிச்சான்னு தெரியும், நான் உண்மையை சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னை பார்த்து சொல்ல உடனே வந்து குயினை பார்த்து தான் முறைக்கிறாங்க. கிரீன் வந்து பாட்டிக்கு வந்து எல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடியே வாயிலிருந்து ரத்த வாந்தி வர ஆரம்பிச்சது. ஏன்னா அந்த குயின் வந்து இன்ஜெக்ஷன் போட்டிருப்பால, அதனால தான் உடனே வந்து ஹீரோயின் வந்து பாட்டியை கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஆப்ரேஷன் தேட்டருக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. பாட்டிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வெளியே நின்று அழுதுட்டு இருக்கா. பாட்டிக்கு ஏதோ ஆயிடுச்சு, அவள் தான் ஏதோ பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுகிட்டே இருக்கும்போது அப்போ அந்த குயின் வந்து ஓவரா பண்ணப்போ அந்த குயின் கணத்தில் அறிஞ்சு விட்டுட்டு நீ தாண்டி பாட்டிக்கு எல்லாம் ஆகிறதுக்கு காரணம்னு சொல்ல இந்த குயின் உடனே தாத்தா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறா. தாத்தா பாருங்க எல்லாத்தையும் பண்ணிட்டு என்ன அறையிறான்னு சொல்ல அந்த தாத்தாவும் போலீஸை வந்து சீக்கிரம் கூப்பிடுங்க, இவதான் கொள்ளைக்காரி, இவதான் எதனா பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேலே இவரும் பழி போட்டுட்டு அப்போ போலீஸை கூப்பிட்டு விட போலீஸ் வந்து இவங்க கூப்பிட்டு வரல, ஆல்ரெடி போலீஸ் ஹீரோயினுக்காக வந்திருக்காங்க. வந்தவங்க வந்து நாங்கள் வந்து இந்த குயினை பார்க்கணுன்ற மாதிரி சொல்ல குயின் சிரிக்கிறா. இவங்க வந்து நம்ம ஹீரோயினை தான் அரெஸ்ட் பண்ண வந்திருக்காங்க, வென்ஷியை தான் வந்து கைது பண்ண வந்திருக்காங்க சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கா. ஆனால் வந்தவங்க வந்து நாங்கள் குயினை தான் வந்து அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோன்னு சொல்ல இப்போ ஹீரோயின் சிரிக்கிறா. வந்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து வென்ஷி ஆள் வச்சு சாகடிக்க பிளான் போட்டிங்கன்னு சொல்லிட்டு உங்களோட அடியாளுங்க உண்மையை ஒத்துக்கிட்டாங்க, அதனால நாங்கள் உங்களை அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது குயினுமே வந்து ஒன்னே இல்லைன்னு தலையாட்டிட்டு இருக்கால. அப்போ தாத்தாவால் ஒன்னே வந்து இந்த குயினை காப்பாற்ற முடியல, ஏன்னா எவிடன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குல்ல, அதனால போலீஸ் வந்து கண்டிப்பாக கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டாங்க. அந்த குயினும் தாத்தா கையை பிடிச்சி கெஞ்சிட்டு இருக்கா, தாத்தா என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் தாத்தாவால் எதுவும் பண்ண முடியல. போலீஸ் வந்து இவளை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போய் ஜெயிலில் உட்கார வச்சிடறாங்களா. அங்கேயே ஒரு 2 நாள் இருந்திருப்பா போல. அவங்க அம்மா தான் பார்க்க வந்திருக்காங்க. தாத்தா ஒரு பக்கம் இவளை வெளியெடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. வந்த அம்மா வந்து என் பொண்ணுக்கு ஏதாச்சுன்ற மாதிரி பார்க்க அப்போ அந்த குயில் சொல்கிறா, அம்மா என்னால் இங்கே இருக்கவே முடியல, இந்த பிளேஸ் எனக்கு பிடிக்கல, நான் வந்து எப்படியாவது வெளியே வந்துடுவேன், தாத்தா என்னை எடுத்துருவாரு, ஆனால் நீங்கள் அந்த வென்ஷியை பழி வாங்குங்கம்மா, அவளை வந்து எல்லாரும் ரோட்டில் அசிங்கமாக பார்க்கணும், அந்த மாதிரி அசிங்கப்படுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த அம்மாவும் நீ கவலைப்படாத, நீ வரும்போது அவள் எல்லாரும் முன்னாடி அசிங்கப்பட்டு தான் நடப்பா, அந்த மாதிரி அவளை கேவலப்படுத்தி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம ஹீரோனை காட்டுறாங்களா, இன்னொரு பக்கம் பாட்டியை நல்லா பார்த்துக்கிறா, அதே மாதிரி ஒர்க்கையும் பார்த்துட்டு இருக்கா. ஒர்க் முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கும்போது அப்போ அவன் முன்னாடி இந்த காங் இருப்பான்ல எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு, அவன் உடனே வந்து பொக்கையை தூக்கிட்டு வந்து நின்றுட்டு இருக்கான். ஹீரோனை பார்த்து நான் உன்னை பார்த்து இவ்வளோ நாள் ஆகுது வென்ஷி, நான் பண்ண தப்பு தான், நான் உன்னை கல்யாணத்தில் அப்படி விட்டுட்டு போயிடக்கூடாது, நான் உண்மையாகவே லவ் பண்ணுறேன், நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, எனக்கு நீ திரும்ப வேணும் என்கிட்ட வந்துடுன்ற மாதிரி ப்ரப்போஸ் பண்ணுறான். ஹீரோன் வந்து அடைச்சி போய் தொலை, நீ எல்லாம் யார், எனக்கு யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போகும்போது அப்போ உடனே வென்ஷி நில்லு, அந்த குயின் வந்து உண்மையாகவே வென் ஃபேமிலியோட கிராண்ட் டாட்டர் இல்லைன்றதை என்னால் ப்ரூவ் பண்ண முடியும், என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது, உனக்கு அந்த எவிடன்ஸ் வேணுமா, அந்த எவிடன்ஸை நீ மட்டும் உன் கிராண்ட் பாட்டை காமிச்சின்னா எல்லாம் உண்மையாக தெரிஞ்சிடும், உனக்கான பொசிஷனும் கிடச்சிடும் சொல்லும் போது நம்ம ஹீரோன் ஒன்னே நின்று வந்து சரி ஓகே அந்த ப்ரூஃப் எங்கே கூட அப்படின்ற மாதிரி அவன்கிட்ட கேட்குறாங்க அந்த காங் கிட்ட. அந்த காங் ஒன்னே எவிடன்ஸ் வேணுமா, அப்போ நீ எனக்கு சொந்தமாகணுமே, சரி ஓகே இன்றைக்கி நைட்டு நான் சொல்கிற ஹோட்டலுக்கு வா, அந்த ஹோட்டலில் உன்னோட எவிடன்ஸை நான் தரேன் சரியா சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் இருக்க பொக்கிவை நம்ம ஹீரோன் கிட்ட கொடுத்துட்டு போகிறான். நம்ம ஹீரோனுக்கு இப்போ அந்த எவிடன்ஸ் ரொம்ப தேவையில்ல, அதனால் ஹோட்டலுக்கு போனால் முடிவு பண்ணிடுறா. அந்த ஹோட்டலில் காட்டுறாங்க என்னன்னு பார்த்தா இது எல்லாமே இந்த குயினோட அம்மாவோட பிளான். அந்த காங் கிட்ட போய் பேசிகிட்டு இருக்காங்க, எனக்கு தெரியும் நீ வந்து குயின் கூட வந்து ஒன்றை தருந்தன்ட்டு, ஆனால் இப்போ கொஞ்சம் விலகிரு, ஏன்னா அவள் வென் ஃபேமிலியோட கிராண்ட் டாட்டராக இருக்கா, இப்போ நான் சொல்கிற மாதிரியே நீ வந்து இந்த வென்ஷியை அசிங்கப்படுத்திடணும், அவ கூட ஸ்டே பண்ணிட்டு அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வெளியே இன்டர்நெட்டில் போட்டு வேணும், அப்படி பண்ணினா என் பொண்ணு இப்போ வென் ஃபேமிலியில் இருக்கால, நான் நிறைய அமௌண்ட் வாங்கி தரேன்ற மாதிரி குயினோட அம்மா சொல்லிட்டு இருக்க. இதை கேட்ட காங்குமே ஆன்ட்டி கவலையப்படாதீங்க, ரெஸ்ட் ரூமில் போய் ஒழிஞ்சுக்கோங்க, இதுக்கு மேலே நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா ஒரு ஊதுபத்தி மாதிரி இருக்குது, அந்த ஊதுபத்தியை கொளுத்தி விட்டுடுறான். அந்த இது ஸ்மெல் பண்ண அந்த புகையை ரொம்ப ஸ்மெல் பண்ணும்போது அவங்க கண்ட்ரோல் இருந்து ஓவரா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அது ஒரு தப்பான ஃபீலிங் மாதிரி தான், அந்த மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த ஊதுபத்தி வந்து அவன் கொளுத்தி வச்சிடுறான் நம்ம ஹீரோன் வரப்போறான்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஹீரோன் கதவு தட்டிக்கிட்டே இருக்க இவனை வெளியே போயிட்டு ஹீரோனை பார்க்குறான். கடைசியாக நீ வந்துட்டே அப்படின்னு நம்ம சொல்ல ஹீரோன் வந்து வெளியே நின்றுக்கிட்டே சரி ஓகே ப்ரூஃப் எங்க என்கிட்ட கூடன்ற மாதிரி ஹீரோன் வெளியே நின்றுக்கிட்டே கை நீட்டி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் அந்த காங் ஒன்று என்ன வெளியே நின்றுட்டே கேட்குற, உனக்காக உள்ள எவ்வளோ ரெடி பண்ணி வச்சிருக்கேன் தெரியுமா, உள்ள வா நான் தரேன்றமா சொல்ல அப்போ ஹீரோனும் சரி உள்ள வரேன்ற மாதிரி போனான். அவன் அந்த ஸ்மெல்ல பார்த்தனே கண்டுபிடிச்சிட்டா இங்கே எதோ இவன் கொளுத்தி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு. அப்போ அந்த காங் ஒன்னே சரி ஓகே எனக்காக நீ சொந்தமாகுவேன்னு சொல்லு, அப்போ நான் உனக்கிட்ட கண்டிப்பாக அந்த ப்ரூஃபை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் கிட்ட ரொம்ப க்ளோஸாக நெருங்கி வந்துட்டு இருக்கான். ஏன்னா அந்த புகை ஸ்மெல் இவனுக்கு கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு. அப்போ ஹீரோன் வந்து அவனுக்கு அந்த இடத்துலேயே ஒரு உதையை கொடுக்குறாங்க. இவன் அங்கேயே பிடிச்சிக்கிட்டு ஐயாமா வலிக்குதேன்னு துடிச்சிட்டு இருக்கானா, என்னடா ஓவரா பண்ணிட்டு இருக்க, ப்ரூஃப் கொடுப்பேன்னு பார்த்தா ஓவரா பண்ணிட்டு இருக்கியான்னு கேட்க அப்போ பாத்ரூம்லேருந்து உடனே இந்த குயினோட அம்மா வெளியே வருது. வெளியே வந்துட்டு என்னடி தப்பிக்கலான்னு பார்த்துட்டு இருக்கியா, அதுக்கு வாய்ப்பே இல்லை,
வச்சுருக்கேன். நீ உன் கூட க்ளோஸாக இருந்து அந்த ப்ரூஃப் எல்லாத்தையும் நான் வெளியே போட்டு உன்னை அசிங்கப்படுத்த போகிறேன். உன்னை கேவலமாக அந்த பிக்சர்ஸ்லாம் வெளியே காட்ட போகிறேன். உனக்கே அது அசிங்கமாக இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அப்போ அந்த காங்கமே இருனை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுருப்பானா. இருன் வந்து வேணாம், தேவையில்லாமல் என்கிட்ட வராதிங்க, அப்புறம் உங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி இருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த காங் இருன்னு பிடிக்க வர அப்போ நம்ம இருன் வந்து அவன் கையில் ஒரு இடத்த பிடிக்கிறாங்க. அவனுக்கு கையில் ரொம்ப ஒரு வலியாக இருக்குது. அப்போ அவனு வந்து கத்துறான், என் கையை விட்டு என்னை விட்டு சொல்லிட்டு. இருன்னு அவனையும் தள்ளி விட்டுடுறாங்க. அந்த குயினோட அம்மா ஒரு பக்கம் வர குயின் அம்மாவுக்கு கண்ணத்தில் ஒரு அறையை விட்டுட்டு அவங்களையும் தள்ளி விட்டுட்டு இருன் உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் 2 பேரும் இருங்கன்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டா. அப்போ இவனுக்கா ரொம்ப ஓவராக முத்திடுது அந்த ஸ்மெல்லு. அப்போ இந்த ஆண்டியை பார்த்து, அதாவது குயினோட அம்மாவை பார்த்து, ஆண்டி என்னால் முடியல ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்ல ஹீரோன் வெளியே போயிட்டு கதவு சாத்திடுறா. இவன் பாட்டு சிரிச்சுக்கிட்டு ட்ரெஸ் எல்லாம் ஒரு மாதிரி கழட்ட ஆரம்பிக்கிறான். இந்த ஆண்டியும் அதாவது குயினோட அம்மாவும், நான் உன்னோட வயசில் பெரிய வராதடா அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்காங்க. ஹீரோன் கதவு சாத்திட்டு வெளியே போயிட்டு சிரிச்சிட்டு இருக்கா. என்னையா மாட்டி விட பார்த்த, உனக்கு இது வேணும் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோன் வந்து கதவு லாக் பண்ணிட்டு போயிட்டாளா. இவளுக்கும் கொஞ்சம் அந்த புகையை சுவாசிச்சிருப்பால, அதனால இவளுக்கும் உடம்பு முடியல, ஒரு மாதிரி தள்ளாடிட்டு போறா. முன்னாடி ஒருத்தர் ஒரு ரவுடி மாதிரி வந்துட்டு இருக்கான். ஹீரோனை பார்த்தோன்னே இப்படி தள்ளாடி வரத்தை பார்த்தோன்னே இவ குடிச்சிருக்க போல, இவளை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஹீரோனை பார்த்து, உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் என் கூட வான்னு சொல்லி கூப்பிட, இருண்ணா என்கிட்ட வந்து கொண்டுடுவேன் தள்ளிப்போ அப்படின்னு சொல்கிறான். அவன் உடனே இருன்னு பார்த்து தொட போயிட்டுருக்கான், என் பெட்ரூமுக்கு வாடி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த இடத்துக்கு எப்பயும் போல் அந்த 3 பிரதர்ஸும் வந்துடுறாங்க. ஆனால் கொஞ்சம் லேட்டாக வராங்க, இருந்தாலும் காப்பாற்றுற டைமுக்கு வந்துடுறாங்க. அவங்க வந்தோடனே நம்ம ஹீரோன் அவங்க மேலே போய் விழுந்துடுறா. ஷென் தான் கரெக்டாக ஹீரோனை பிடிக்கிறான். அப்போ இவன் ஓவராக பேசிகிட்டு இருக்கான் அந்த ரவுடி வர, நீங்கள் யாரா நடுவில் வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ உடனே யூ வந்து அவனுக்கு ஒரு பஞ்சு கொடுத்துட்டு அவனை கீழே தள்ளி விட்டு அவனை கொண்டுடுவேன் வாயை மூடிட்டு ஓடிப்போட அப்படின்ற மாதிரி மிரட்டி விட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோன் வந்து ஒரு பெட்ரூமில் போய் படுக்க வைக்கிறாங்க. ஹீரோன்னா ஒரு மாதிரி துடிச்சிக்கிட்டே இருக்கா, அங்கேயே நகர்ந்துட்டே இருக்கா. டாக்டரும் வந்து பார்த்துட்டு போயிருப்பாங்க. இவங்க 3 பேர்கிட்ட என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. 3 பேரும் பிளான் போட ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா, டாக்டர் சொல்லிட்டு போயிட்டாரு, அவள் ஏதோ சைனீஸ் மருந்து எடுத்திருக்கா, அந்த மருந்துனால அவள் கொஞ்சம் ஒரு மாதிரியாக பிஹேவ் பண்ணி தான் போவா. அதனால டாக்டர் சொன்னபடி அவளுக்கு ஒரு மருந்துனா அது ஒரு பாயால் தான் முடியும், நம்மள யார் மருந்தாக இருக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி மாற்றி மாற்றி பேச, உடனே வந்து உடனே ஏஞ்சி நான் வேணா மருந்தாக இருக்குவா அப்படின்ற மாதிரி கேட்க, மீதி 2 பேரும் அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்குறானுங்க. அப்போ வந்து இந்த வந்து சரி ஓகே நான் ஒரு ஐடியா தரேன், நம்ம 3 பேருமே போயிட்டு வென்ஷி முன்னாடி நிற்போம், வென்ஷி யாரை சூஸ் பண்ணுறாலோ அவங்க வந்து வென்ஷிக்கு மருந்தாக இருந்துப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது 3 பேருக்கு இருக்கு மாதிரி போயிட்டு ஹீரோயின் முன்னாடி நின்றுட்டு இருக்கானுங்க. வென்ஷின்னு கூப்பிட ஹீரோனும் அந்த மயக்கத்துலேயும் கண்ணை திறந்து பார்த்துட்டு இருக்கா. கண்ணை திறந்து 3 பேரும் ஒரே மாதிரி கிட்ட இருக்கிறது பார்த்தோன்னே கத்திக்கிட்டே எந்திரிக்கிறா. எந்திரிச்சிட்டு என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, ஏன் முன்னாடி வந்து இப்படி நின்றுக்கிட்டு உங்களுக்கு என்ன வேணும் என்னாச்சுன்ற மாதிரி பேச முடியாமல் பேசிகிட்டு இருக்கா. அப்போ ஷெந்தா சொல்லிட்டு இருக்கான், டாக்டர் சொன்னார் உனக்கு வந்து எங்களில் யாருன்னா ஒருத்தர் மருந்தாக இருந்தால் கரெக்டாக இருக்கும்ன்ட்டு, இல்லைனா உன்னால் இதை தாங்கிக்க முடியாது சொல்ல. இருணும் டேய் நான் வந்து போங்கடா நான் ரெஸ்ட் ரூம் போகணுன்னு சொல்லிட்டு வேகமாக ரெஸ்ட் ரூம்குள்ளே ஏஞ்சி ஓடிட்டு இருக்கா. இந்த 3 பேருமா என்னடா அது ஃப்ளானை இப்படி கொடுக்குறீங்களே, அவள் தப்பாக நினச்சிருப்பாடா நம்மளே நினச்சிட்டு இருக்கானுங்க. இருன்னு உள்ளே போயிட்டு தண்ணியை திறந்து விட்டு ஃபுல்லாக தண்ணியெல்லாம் தலையில் ஊற்றி நினச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அங்கே ஒரு ப்ரெஷ் இருக்கா, அதை உடச்சி அவள் கால் இருக்குல்ல, அவள் காலில் ஃபுல்லாக கிழிச்சு அவளே அவள் காயப்படுத்திக்கிறா அவளோட ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ணுன்றதுக்காக. அங்கே ஒரு பக்கம் வெளியே வந்து யூ இந்த ஷென் 3 பேரும் வந்து வென்ச்சின்னு கதவு தட்டிக்கிட்டே இருக்கிறானுங்க. இருன்னு கதவும் திறக்கல, சைலண்ட்டாக இருக்கவும் சரி இதுக்கு மேலே கதவு உடச்சிட்டு உள்ளே போயிடலான்னு சொல்லிட்டு வேகமாக கதவு உடச்சிட்டு உள்ளே போயிடுறானுங்க. உள்ளே போய் பார்த்தா நம்ம இருன் வந்து உட்காந்துட்டு இருக்கா. அவளுக்கு வந்து ஒன்றுமே முடியல, மயக்கத்தில் இருக்க மாதிரி இருக்கா. அப்போ இவங்க தான் வந்து ஹீரோனை பிடிச்சி எழுப்பி டவுல்லாம் எடுத்து ஹீரோனுக்கு ஃபுல்லாக தோட்டி விட்டுட்டு ஹீரோனை வந்து எப்படின்னா போயிட்டு உள்ளே போய் படுக்க வச்சிடலாம், ஃபுல்லாக நனைஞ்சிருக்கான்ற மாதிரி ஃபுல்லாக தொடச்சி விட்டுட்டு ஹீரோன் வந்து பெட்டில் போயிட்டு படுக்க வச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஹீரோன் ஒரு வழியாக அப்படியே கண்ட்ரோல் பண்ணிடுறாளா. அப்போ மார்னிங் வந்து அவள் எந்திரிக்கிறா. எந்திரிச்சோடனே வந்து லெஃப்ட் சைட் பார்த்தா வந்து யாரோ படுத்துட்டு இருக்காங்க. ஷென் படுத்துட்டு இருக்காரு. அவர் பார்த்தோன்னே ஐயோ நேற்று நைட்டு ஏதோ நடந்துடுச்சு ஷென் கூட, ஏதோ நான் பண்ணிட்டேன் போலியே அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காகி வாயில் கை வைக்கிறதுக்குள்ள ரைட்டில் பார்த்தா யூ படுத்து தூங்கிட்டு இருக்கான். யூ பார்த்தோன்னே என்னது இது யூ படுத்துட்டு இருக்கான். அப்போனா ஐயோ கடவுளே நேற்று நைட்டு நான் என்ன பண்ணேன், 2 பேர் கூடயும் நான் ஸ்டே பண்ணிட்டேன்னா இது ரொம்ப தப்பாச்சே, கடவுளே நான் ஏன் இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு வாயில் கை வச்சுட்டு இருக்கா. 2 பேர் கூட நான் என்ன பண்ணேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து முன்னாடி வந்து வந்து எந்திரிச்சு உட்காரானா, ஓ வென்ஷி எந்திரிச்சிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு தான் கண்ணை திறந்து முன்னாடி இருந்து எந்திரிச்சு உட்காடுறான். எந்திரிச்சு உட்காந்தவன் வென்ஷியை பார்த்து, வென்ஷிமா நல்லா இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்க, ஹீரோனுக்கா 2 பேர் தானேன்னு பார்த்தா முன்னாடி ஒருத்தன் எந்திரிச்சு உட்காந்து பார்த்தோன்னே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு பெட்ஷீட்டை மூடுறாளா. அப்போ 3 பேருமே எந்திரிச்சு உட்காந்துடுறானுங்க. கரெக்டாக பக்கத்தில் 2 பேர் தூங்கிட்டு இருப்பாங்களா, அவங்களுமே எந்திரிச்சிடுறாங்க. ஹீரோன் கத்தல ஹீரோன் பெட்ஷீட்டை வந்து மறுபடியும் இழுத்து விட்டுட்டு, உங்கள் 3 பேர் கூட ஏதோ நடந்திருக்குன்னு எனக்கு புரியுது, இருந்தாலும் உங்கள் 3 பேருக்கும் நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்ல, ஷென் ஒன்னே சிரிச்சுக்கிட்டே, ஏய் பைத்தியக்காரி நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நேற்று நைட்டு எங்கள் 3 பேர் கூட ஒன்றா ஸ்டே பண்ண நினச்சிட்டு இருக்கியா, அந்த அளவுக்கு நாங்கள் அப்படி இருப்போமா, உங்ககிட்ட நாங்கள் ட்ரூவாக தான் இருப்போம், நாங்களாம் அப்படி எதுவும் பண்ணல, நீ அப்படி நடந்துக்கலன்னு சொல்ல, எனக்கு இப்போ தான் உயிரே வருது, நல்ல வேலை எந்த தப்பும் நடக்கலை, நீங்கள் நல்லபடியாக என்னை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்துல
லீ சொல்கிறான், நான்லாம் இந்த மாதிரி இந்த மருந்து இந்த இதெல்லாம் ஸ்மெல் பண்ணியிருந்தேன்னா என்னால் கண்ட்ரோலே பண்ணியிருக்க முடியாது. நீ எப்படி இப்படி கண்ட்ரோலாக இருந்த, நீ ரொம்ப ஸ்ட்ராங்கானவ தான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோனை பார்த்து. அவங்கள அப்படி பேசிட்டு இருக்க ஒரு பக்கம் குவினை தான் காட்டுறாங்க. குவினை வந்து தாத்தா வந்து ஜெயிலேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டார் போல். அப்போ குவின் பண்ணி தாத்தாவை பார்த்து, தாத்தா அவள் வந்து பாட்டியை வந்து எப்படியோ வந்து கரெக்ட் பண்ணி சொத்தால ஆட்டையை பொண்ணும் பார்த்தா என்னை பற்றி தப்பாக பேசிட்டு இருந்தா, அதான் நான் தெரியாமல் இப்படி பண்ணிட்டேன் அவன் மேலே இருக்க கோவத்தில், என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க தாத்தா, என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்ல, அப்போ தாத்தாவும் எனக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும் குயின், சரி ஏதோ கோவத்தில் தப்பு பண்ணிட்டேன், இனிமேல் அந்த தப்பு பண்ணாதுன்னு சொல்லிட்டு அப்போ குயினை வந்து மன்னிச்சு ஏற்றுக்கிறாரு போல். நம்ம ஹீரோன் வந்து அவள் கொல்லத்தை ட்ரை பண்ணதை ஓகேன்னு சொல்லிட்டு விட்டுறாரு. இதுக்கப்புறம் என்னாச்சுன்றது நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பாட்டோட எக்ஸ்பிளனேஷன் என்னன்னு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. மூவி ரொம்ப பெருசுன்றதுனால தான் 2 பார்ட்டாக போட்டுட்ருக்கேன். நாளைக்கு அடுத்த பார்ட் அப்லோட் பண்ணிடுறேன். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. பை கைஸ்.